ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பைடர்மேன் படங்கள்லாம் பார்த்து. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 1, 2, 3 அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2 அதுக்கப்புறம் ஹோம் கமிங், ஃபார் ஃப்ரம் ஹோம் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரே வீடியோவில் 3 ஸ்பைடர்மேன் கதைகளை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரீகேப் மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பைடர்மேன் மூவியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சிருப்பீங்களா. ஸோ அது வந்து ஒரு ரீகேப்பாக போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஒரு முயற்சி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ அப்படியே நேராக 2002க்கு போனீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜிக்குள்ள தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற மெயின் கேரக்டரான நம்ம டோபி மெக்யூரே வந்துட்டு ஒரு ஸ்கூல் பையனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போயிருக்காருங்க. ஸோ அந்த ஃபீல்ட் ட்ரிப் போன இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் லேபுங்க. ஓகேங்களா. ஸோ எந்த காரணத்துக்காகன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஃபீல்ட் ட்ரிப் அங்கே கூட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ல நிறைய ஸ்பைடர்ஸ் வந்து விதவிதமாக உருவாக்கியிருக்கேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்குன புதுசாக ஒரு ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருது. ஆனால் அந்த மிஸ் ஆன சூப்பர் ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபியை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருது. ஸோ கடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவர் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அந்த சூப்பர் பவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்துட்டு ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ரென்த், அப்புறம் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவரோட கையிலிருந்து சிலந்தி வலை வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுல வேணாலும் ஒட்டிக்கலாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு செவுத்து பூச்சி ஏற முடியும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ அப்படி நடக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல அவரால் பண்ண முடியும். ஸோ அவரோட ரிஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெப்ப வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இவர் வந்து தொங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்துட்டு எங்கேயுமே டிராவல் பண்ண முடியுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டருக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிடையாதுங்க. ஓகேங்களா. அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட அங்கிளும் ஆன்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆன்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மே, அங்கிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென். ஸோ நம்ம அங்கிள் பென் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பீட்டருக்கு வந்துட்டு ஒரு ஐகானிக்கான ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்பாருங்க. அது ஒரு வார்த்தை. ஸோ கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸாக கொடுப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா இர்ரெஸ்பான்சிபிளா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் வந்து அவர் யூஸ் பண்றாரு. என்னன்னா ஸோ காசு கிடைக்கும் அப்படிங்கறக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்லரா போயிட்டு அங்க வந்து ஜெயிச்சு காசெல்லாம் வாங்கிடுவாருங்க. ஆனா ரெஸ்லிங்ல ஜெயிச்சா இவ்வளவு காசுன்னு சொன்னவன் அந்த முழு காசு கொடுக்காம கொஞ்சோண்டு காசு கொடுத்துருவான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் அப்செட்டா கிளம்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரை ஏமாத்தினவங்க கிட்ட இருந்து எவனோ ஒருத்தர் ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா காசை திருடிட்டு போவான். நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்தினால அவனுக்கு ஆவணண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேரம் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போறவன விட்டுறாருங்க எதுவுமே பண்ணாம. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போன அந்த திருட வந்துட்டு நம்ம அங்கிள் பென்னை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுறாங்க. ஸோ அந்த தருணத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சக்திகளை வந்துட்டு அவர் வந்துட்டு கிரைம்ஸ் வந்து தடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா அவர் மாறுறாரு. அது வந்து இப்போ நம்ம பீட்டருக்கு வந்துட்டு மேரி ஜேன் மேல வந்துட்டு ஒரு கிரஷ் இருக்குதுங்க. ஆனா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொண்ணு கிட்ட அப்படியே ரொம்ப எல்லாம் நல்லா பேசி கவர்ற அளவுக்கு வண்ணமயமான ஒரு ஆணழகன் கிடையாது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி தயங்கி பேசுறவருங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ஆஸ்பான். அது மட்டும் இல்லாமல் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க. ஸோ அவன் வந்து பீட்டரை வந்துட்டு மச்சா இப்பெல்லாம் இருக்காத நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தாலுமே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேரி ஜேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒஸ்ட்டுங்க, உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு உனக்காகவே பண்ணிட்டீலடா அப்படின்னு நம்ம பீட்டரோட மைண்ட் வாய்ஸ் அந்த சமயத்தில் இருந்திருக்கும். சரி, ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரியோட அப்பாவை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் ஆஸ்பான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்போட ஃபவுண்டருங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ யாருக்காக? மிலிட்டரிக்காக தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரமை வந்துட்டு ட்ரையல் பண்றதுக்காக ஒரு மனுஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ப்ரோக்ராம் முழுசா ஷட் டவுன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மிலிட்டரி எல்லாம் சொல்ல நம்ம ஆஸ்பானுக்கு வந்துட்டு என்ன பண்றேன்னே தெரியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேல அவரே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அது ஒர்க் ஆகுதான். பட் இருந்தாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து அவருக்கு கிடைக்குது. என்னன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறாருங்க. ஸோ அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காப்ளின் அப்படின்னு இன்னொருத்த வந்து உருவாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதாவது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரீன் காப்ளின் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருமாறுறது மட்டும் இல்லாம ஒரு கிளைடரை தூக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பறந்துட்டு இருப்பாரு. பறக்கிறது மட்டும் இல்லாம அவரோட ஐகானிக்கான அந்த பம்ப்கின் பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எல்லாரும் மேலே வீசி வெடிக்க வச்சுட்டு இருப்பாரு. ஸோ யார் அவன் உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருக்கானு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேன் உள்ள இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூலிங்க முடிக்கிறது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஜீனிஸா வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் ஆயிடுறாரு. ஸோ அது அது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபருங்க. ஸோ அவர் போட்டோகிராஃபரா இருக்கிற பட்சத்துக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வேலை கிடைக்கல தான். பட் இருந்தாலுமே ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் கிடைச்சா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரே ஸ்பைடர்மேனா இருக்கிற பட்சத்துக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு ஒரு வேலையை வாங்குறாரு. ஸோ எங்கன்னா டெய்லி பியூகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஸோ அது யாரு கீழே? ஜே ஜோனா ஜேம்சன். ஸோ அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யற மாதிரி. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கேரக்டர். அதே சமயம் ஏதோ காரணமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து இவருக்கு பிடிக்காது. ஸோ என்ன நல்லது பண்ணாலுமே அதை ட்விஸ்ட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதா தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேப்பர் எழுதுவாரு நம்மளு. ஸோ ஸ்பைடர்மேன் ஹீரோ இல்ல ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணனே பார்த்துட்டு இருக்க இவருக்கு அப்படி என்ன காண்டு நம்மளுக்கு
தெரியல. சாதாரண தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் வந்துட்டு சில மாற்றங்கள் வந்துட்டு தன்கிட்ட வந்து கொண்டு வந்துக்கிறாரு. என்னன்னா பொண்ணு கிட்ட எல்லாம் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு தைரியத்தோட. அதே சமயம் நம்ம எம்ஜே கிட்ட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேனை நம்ம எம்ஜே வந்துட்டு சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க காப்பாத்தி இருக்காரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்துட்டு நம்ம மேரி ஜேனுக்கு வந்து ஒரு கிரஷ் வந்துருதுங்க. சோ ஆத்தர் தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸான அந்த ஸ்பைடர்மேன் கிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. சோ இட்ஸ் an upside down kissing. ஆனா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஹாரி கூட தான் டேட்டிங் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இது ஒண்ணு சீட்டிங் கிடையாது தான். ஆனா ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் காப்ளிக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சண்டைகள் வர சண்டையை முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஓகேங்களா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பீட்டரோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. சோ அங்க வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங்காக வந்திருப்பாருங்க ஓகேங்களா. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மன் கண்டுபிடிச்சாரு. எப்படின்னா அவர் கீரன ஸ்பைடர்மேனுக்கு கீரன கீரல் வந்துட்டு நம்ம பீட்டரோட கையில இருக்கும். சோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பீட்டருக்கு ரொம்பவே பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா தூக்குறது மட்டும் இல்லாம சோ யாரு மேரி ஜேன் தான். சோ அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் காப்ளின் தூக்குறது மட்டும் இல்லாம ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு கிரீன் காப்ளினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஃபைட். சோ ஸ்பைடர்மேன் ஜெயிச்சறதா. பட் ஆனா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த கிரீன் காப்ளின் வேற யார் இல்ல நார்மன் ஆஸ்பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மன் வந்துட்டு எப்படியோ ட்ரிக் பண்ணி ஸ்பைடர்மேனை கொண்டாந்தா பாக்குறாரு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஜம்ப் போட்டு அவரோட கிளைடர் வந்து பாத்தீங்கன்னா நேரா நார்மன் ஆஸ்பார்ன் மேல வந்து மோதுற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மன் ஆஸ்பார்ன் வந்து இறந்துறாரு. சோ ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் வில்லன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இறந்துறாரு. சோ அது வந்து அவரோட பாடி வந்து நேரா வந்துட்டு அவரோட வீட்ல வைக்கும்போது நம்ம ஹாரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை பாத்துறாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை அவருமே வெறுக்க ஆரம்பிச்சாருங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஸ்பைடர்மேனை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாரி வராரு. சோ அது வந்து மேஜன் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் மேல இருக்கிற காதல் வந்து வெளிப்படுத்த. பட் ஆனா பாத்தீங்கன்னா பீட்டர் வந்துட்டு ஏன்னா நமக்கு பிரச்சனை இல்லைனாலுமே நம்ம யாரை விரும்புறோமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம விலகி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேரிஜன் சொன்ன காதல் வந்து பாத்தீங்கன்னா அவர் புறக்கணிக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காமங்க. சோ அந்த சமயத்துல தான் மேரிஜனுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடையுது அவங்க கிட்ட. சோ அந்த இடத்துல தான் ஸ்பைடர்மேன் ஒன் மூவி வந்து பாத்தீங்கன்னா முடியுது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சீக்வலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த ஸ்பைடர்மேன் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. யாருன்னா டாக்டர் ஆக்டோ ஆக்டேவியஸ். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட ரோபோட் ஆர்ம்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. சோ எதுக்கு அந்த ரோபோட் ஆர்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காருன்னா ஒரு லேப் அசிஸ்டன்ஸா அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சோ அதோட உதவியோட வந்து பாத்தீங்கன்னா அவர் சயின்ஸ்க்கான அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அது தப்பா முடிஞ்சிருது. சோ அந்த ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடி வந்துட்டு ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல அதோட சர்க்கிட் வந்து பாத்தீங்கன்னா மூளையை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருது. சோ அதனால அந்த ரோபோட் ஆர்ம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சுய அறிவு வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருதுங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காப்ளினுக்கு வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்ட் கோளார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆக்டோபஸா மாறிடுறாரு அந்த சமயத்துல இருந்து. சோ ஆக்டோபஸ்க்கு ஸ்பைடர்மேனுக்கு அப்பப்போ சண்டை வருதா. பட் இருந்தாலுமே அவர் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல அவரோட பர்சனல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. யாரு நம்ம பீட்டர் பார்க்கர். சோ ஒரு பக்கம் சூப்பர் ஹீரோ வேலை, அதுக்கப்புறம் படிப்பு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல அவரால் கரெக்டா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய சமயத்துல ஃபெயில் ஆகிடுறாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரால் எதுவுமே கரெக்டா காசும் கட்ட முடியறது இல்லை. ஏன்னா வேலையில அவ்வளவு வருமானம் இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு இருக்கிற சிச்சுவேஷன்லாம் வந்துருது. ஏன் நீங்க கேட்டீங்கன்னா அவர் காசு கிடைக்கலன்னு நம்ம ஜேம்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பீட்டருக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியா தாங்க காசு சம்பளம் கொடுப்பாப்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஜாப்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பீஸா டெலிவரி பாயா அப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. சோ அந்த சமயத்துல பீஸா டெலிவரி பண்ணும்போது நிறைய குழந்தைகளெல்லாம் காப்பாற்றுற சிச்சுவேஷன் வரும். அதனால பாத்தீங்கன்னா அதுலயுமே கரெக்டா டெலிவரி பண்ண முடியாதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையும் போயிருது. சோ ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்டரும் எம்ஜே இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காதனால ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்குள்ள காதல் இருக்குதுங்க. சோ ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது சோ பீட்டர் வந்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எப்பவுமே வர மாட்டாரு. சோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையா வந்து பாத்தீங்கன்னா டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேரி ஜேனுக்கும் அந்த புதுசா டேட் பண்ண ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜ் ஆகிடுது. ஏன்னா அதுக்குள்ளே அப்படின்னு கேட்கும்போது ஆமா நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், யாரையுமே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. சோ இதனால அந்த மன உளைச்சல் நம்ம பீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சக்திகளை வந்து குறைய பாக்குது. சோ அது இல்லாம ஒரு கட்டத்துல அவரோட சக்தி வந்து நின்றுதுங்க. சரி ஓகே இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே இனிமேல் நான் ஸ்பைடர்மேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்க ஆரம்பிச்சாரு. சோ அவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கிறது மட்டும் இல்லாம பீட்டர் பார்க்கரா நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்மே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வருது. சோ அந்த சமயத்துல ஆண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா சோ அங்கிள் பென் சொன்ன அதே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் சொல்லிடுவாங்க. சோ அதாவது கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. சோ அது வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்னதான் டேட்டிங் பண்ணலனாலுமே மேரி ஜேன் பீட்டர் அப்பப்போ வந்து சந்திச்சு பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் வந்துட்டு மேரி ஜேனை வந்து தூக்கிட்டு போயிடுறாப்பல. சோ எதனால தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாத பட்சத்துக்கு அப்பதான் நம்மளுக்கு பீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவுமே அவரோட சக்திகள் திரும்பி கிடைக்குது. சோ இனி வந்து பாத்தீங்கன்னா அவர் திரும்பவுமே ஸ்பைடர்மேன். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேல பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டோபஸ்க்கு ஸ்பைடர்மேனுக்கு ஃபைட். ஆனா முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ட்ரெயினை வந்து நிறுத்துற சிச்சுவேஷன் வரும். சோ அந்த பிரிட்ஜ் வேற உடஞ்சு கிடக்கும். சோ அந்த வெப்பை வந்து செவுத்துல விட்டு அப்படியே பிடிச்சி நிறுத்துவா இருப்பாருங்க. சோ ஐகானிக்கான சீன், யாருமே மறக்க முடியாத சீன். சோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்தனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மயக்கப்பட்டு அங்க இருக்கிற மக்கள் நியூயார்க் மக்கள் எல்லாருமே சேர்த்துனா அவர் தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம அப்படியே வந்து அழகா தூக்கி கேர்ஃபுல் ஹி இஸ் எ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மீம் நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி அவர் உட்கார வைக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா மயக்கத்துல எந்திரிக்க. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்துட்டாங்க தான் நீ சின்ன பையன் தெரியுது, உன்னோட ஐடென்டிட்டி நாங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் சொல்லிடுறாங்க.
அழிச்சிடறாங்க. இந்த சீன் சொல்லும் போது எனக்கு புல் இருக்குது. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன நம்ம ஹாரி ஆஸ்பர்ன் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்பைடர்மேன் மேல வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாத்துட்டு இருக்காப்ல. சோ அதனால ஆக்டோபஸ் கூட டீல் போடுறது மட்டும் இல்லாம அது வந்து அவருக்கு தெரிய வர விஷயம் தான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னா ஸ்பைடர்மேன் வேற யாரும் கிடையாது, அவரோட ஃப்ரெண்டான பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம். பீட்டர் எங்க அப்பா குண்டியாடா அப்படின்னு கேட்டா நோ ஐ ஆம் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார். நீங்க ஸ்டார் வார்ஸ் ஃபேனா இருந்து நினைக்க வேணாம். எனிவே அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட்டிங் ஓகேங்களா. சோ ஆக்டோபஸுக்கும் அதே சமயம் நம்ம ஸ்பைடிக்கும் சண்டை. சோ அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் எடுத்து அவருக்கு ஷாக் கொடுக்கறது மட்டும் இல்லாம இதனால அவருக்கு எலக்ட்ரிக்யூட் வரதுனால சோ ஈவில் ஆக்டோபஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆக்டோபஸா மாறிடுறாரு. சோ ஷார்ட் சர்க்யூட்னால தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை. சோ திரும்பவே ஷார்ட் சர்க்யூட் கொடுத்ததுனால இங்க சரியாயிருச்சு. சோ முல்லை முள்ளால் எடுன்னு சும்மா வாங்க சொன்னாங்க. சோ அவரே தியாகம் பண்ணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த சயின்ஸ் திங்க வந்துட்டு அப்படியே அழிக்கலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. சோ அந்த அழிவோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம ஆக்டோபஸ் அழிஞ்சிடறாருங்க. சோ ஸ்பைடர்மேனோட ரெண்டாவது வில்லனும் இறந்துறாரு. சோ ஸ்பைடர்மேன் 2ல 2 சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 வில்லன்கள் காலி ஆயிட்டாங்க. சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சண்டையில வந்துட்டு அவரோட மாஸ்க் விழுகிறதுனால வந்துட்டு மேரி ஜேனுக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. ஆனா ஆத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் விஷயம் சொல்ல இந்த மாதிரி நான் உன்னை விரும்புறேன், ஆனா வந்துட்டு உன்னை சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல அதை தொடர்ந்து அவங்களோட கல்யாண நாள் அப்போ அதாவது நம்ம மேரி ஜேனுக்கு ஒருத்தருக்கு எங்கேஜ்மெண்ட் இருக்கும்ல, அவனுக்கும் மேரி ஜேனுக்கு கல்யாணம். ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு ஓடிடுச்சுங்க. சோ ஓடி போய் பீட்டர் கூட சேர்ந்துறாங்க. சோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் தான் ஸ்பைடர்மேன் 1 முடிஞ்சது. பட் ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்தனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 முடிஞ்சது. சோ அது வந்து ஸ்பைடர்மேன் 3ங்க. சோ இத படம் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்குன்னா ஒரு ட்ரையாலஜி மூவி எடுக்கும்போது எப்படி அது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இந்த படம் வந்து ஆக்சுவலா முடிஞ்சிருக்கும். சோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மூவி தான். சோ இந்த கதை ஆரம்பிக்கிறது ஸ்பைடர்மேனோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிற பட்சத்துக்கு ஆனா நம்ம ஹாரி ஆஸ்பர்ன் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்துட்டு மன்னிக்கவே இல்லைங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்போ என்ன நடக்குதுன்னா காப்ளின் கோஸ்ட் இருக்கான் இல்லையா, சோ அந்த கோஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹாரி வந்து பேச ஆரம்பிச்சிடறாப்ல. பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கிரீன் காப்ளினோட அந்த கேவ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வராரு. யாரு நம்ம ஹாரி. சோ அந்த கிளைடரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவர் போர்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் கன்வெர்ட் பண்றது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா குட்டி கிரீன் காப்ளினா ஆகிறது மட்டும் இல்லாம அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடறாப்ல. அதாவது ஃபார்மர் பெஸ்ட் ஃப்ரெண்டான பீட்டர் பார்க்கர் கூட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முடிவுல வந்துட்டு ஹாரியோட மண்டையில அடிபட்டுறது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா தோத்துறாரு தான். சோ அவர் வந்து திரும்பவும் எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டக்குன்னு ஒரு வில்லனா மாத்திருச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லனால இருக்க வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் சொல்லிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பீட்டரும் அதே சமயம் ஹாரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க தான். சோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. மேரி ஜேன் கூடயும் காதல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஓகே எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கே போயிடறாங்க தான். பட் ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பைடர்மேன் செலிப்ரேஷன் ஒன்று வருதுங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் கிஸ். சோ ஸ்பைடர்மேன் 1ல வந்து அந்த கிஸ்ஸை வந்துட்டு இந்த இடத்துல மேரி ஜேனுக்கு பதிலா அங்க இருக்கிற அந்த குவென் ஸ்டேசி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க நம்ம ஸ்பைடிக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மேரி ஜேன் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாங்க. சோ அந்த ஃபேன்சியான பிரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ப்ரோபோஸ் பண்ணலாம் மேரி ஜேனுக்கு கல்யாணத்தை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவர் எங்கேஜ்மெண்ட் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு இல்லையா. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல டைமிங் வந்து தப்பு. ஏன்னா வந்து மேரி ஜேன் வந்துட்டு கென் ஸ்டேசி கூட அடிச்ச கிஸ்ஸை வந்து பார்த்துட்டாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா மேரி ஜேன் எந்திரிச்சு போயிடுறாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு குற்றவாளி ஜெயிலில் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லவன் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு தன்னோட மகள் அவங்க வந்துட்டு உடம்பு சரியாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் செலவுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு செய்ய வேண்டியதா போயிருது. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் போலீஸ்ல வந்து மாட்டிருப்பாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு தான் பொண்ணை பார்க்க வர்றது மட்டும் இல்லாம சுந்தரத்தை நம்மளுக்கே உணர்றது என்னன்னா கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா யுனிவர்சல் ஹெல்த் கேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இலவச மருத்துவம் அது மட்டும் இருந்திருந்தா எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்க இல்லைங்க. ஆனா அப்படி தப்பிச்சவர் வந்து போலீஸ் பாத்தீங்கன்னா துரத்திட்டு இருக்கு. அவர் வந்து தப்பிச்சு போயிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உளுந்துறாருங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஒரு சயின்ஸ் பிளேஸ் போல. இந்த நியூயார்க் சிட்டியில் மட்டும் தான் ஊர் பூரா பிரச்சனை இருக்கும் போல. டேஞ்சரஸான எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டியது, அதனால பாத்தீங்கன்னா எவனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா உருவாக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவனால வந்து பாத்தீங்கன்னா உலகம் அழியுதுன்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க போல. சரி ஓகே. சோ அந்த சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அவரோட மாலிகூல்ஸ் வந்துட்டு சாண்ட்ஸ் ஆக்கிடுதுங்க, அதாவது மணல் ஆக்கிறது. சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் சாண்ட் மேன் ஆகிறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம சமயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 1ல நம்ம அங்கிள் பென்னை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கொண்டிருப்பான்னு சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு திருடன். சோ அந்த திருடன் கூட வந்து இருந்தவர் இவர் தாங்க. சோ அது மட்டும் இல்லாம கூட இருந்தவர் மட்டும் கிடையாது, அந்த திருடன் வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் பென்னை வந்து கொலை பண்ணல. சோ கொலை பண்ணதே இவரு தாங்க. சோ இந்த விஷயம் பீட்டருக்கு தெரிய வர அவரோட மனநலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மாறுது. சோ அவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் டார்க் சைடுக்குள்ள போக போகுதுங்க. சோ ஒரு பக்கம் அவரோட சமநிலை வந்து பாத்தீங்கன்னா தவறுனாலுமே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டியார் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உழுகுது ஓகேங்களா. சோ அந்த மீட்டியாருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏலியன் பிளாக் கலர் கொசகொசா சிம்பியாட் வந்து இருக்குதுங்க. சோ அது பீட்டர் கிட்ட வரது மட்டும் இல்லாம அவருக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துற விதமா அது வந்துட்டு அதோட உடம்பு வந்துட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்குது நம்ம பீட்டரோட உடம்ப. சாத்துர் வந்து அவர் எந்திரிக்கும் போது அவர் ஒரு பிளாக் ஸ்பைடர்மேனா இருக்கிறாருங்க. சோ பிளாக் ஸ்பைடர்மேன் சிம்பியாட் சூட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்மேன் கூட ரீமேட்ச் போட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு
டேங்க்ல இருக்கிற தண்ணியை ஃபுல்லா அவர் மேல தள்ளி விட ஸோ தண்ணியோட தனியா மணல் பிஞ்சு அவர் செத்து போயிடுவார் நினைச்சா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பண்றாப்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 3ல 3வது வில்லன் காலி அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இருக்குது. ஸோ பிளாக் சூட் அவர் போட்டிருக்கிற அந்த தருணம் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாக் ராஸை போட்டு சுத்திட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அவரோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான் படுத்துது. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம ஹாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மெமரிஸ் வரது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் பழசு கொஞ்சம் மறந்து திரும்பவும் ஃப்ரெண்டாக இருந்தார். திரும்பவும் மெமரிஸ் வரவும் பீட்டர் கூட திரும்பவும் சண்டை. பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பாமா போட்டு நம்ம ஹாரி தாக்கப்பட்டாருங்க. ஸோ அது வந்து பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டார்க் சைட் ஆஃப் த லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த புல்லி மெக்யூரியோட டான்ஸ். ஸோ அது வந்து குவென்னை கூட்டிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ் கிளப்புக்கு போறாங்க. ஸோ அந்த ஜாஸ் கிளப்ல தான் நம்ம மேரிஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரிவெஞ்ச் ஆஃப் த சித் ஸ்டைலில் வந்துட்டு பேட்மே வந்துட்டு நம்ம ஆனகின் எப்படி தூக்கி போட்டாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்யூரே வந்துட்டு அதாவது நம்ம பீட்டர் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேரிஜ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாப்ல. ஆனால் அந்த சமயத்தில் ஆனகின் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு கெட்டவன் ஆகிட்டும் சொல்லி உணர்ந்திருக்க மாட்டாரு. பட் ஆனால் இந்த சமயத்தில் நம்ம பீட்டர் பார்க் வந்து உணர்றாருங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சைட்ல இருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பியர் சூட் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சிம்பியர் சூட் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வீசிறாரு. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் யாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்கார ஒரு ஆள். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடி பிராக். ஸோ எடி பிராக் யாருன்னு தெரியுதுங்களா? ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் தாங்க. ஸோ பீட்டரோட வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு உழ வச்சு அங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்க மாட்டான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சைட் பீட்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவனோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா போக வச்சிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெக்ஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ குவென் ஸ்டேசியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாருங்க. ஸோ ஆக்சிடென்ட்லாம் நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குவென் ஸ்டேசி வந்து பார்த்தீங்கன்னா உசார் பண்ணியிருப்பாப்ல இல்லையா இந்த சமயத்தில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு வர ஸோ அந்த சிம்பைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பிச்சு வீசிறாரு. பட் ஆனால் அங்கே விழுந்த சிம்பைட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இவரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இங்கேயே மல்டிவர்ஸ் இருக்குதான் எடி பிராக். ஆனால் அவர் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் ஆகல ஸோ வெனாமா ஆகிடுறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வெனாமா கடைசி 10 நிமிஷம் மட்டும் தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேவ் நிற ஸ்பைடர்மேன் சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சுத்திட்டு இருக்க அந்த பட்சத்துக்கு அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் சர்வைவ் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ 3வது வில்லன் இன்னும் சாகலைங்க, உயிரோட தான் இருக்கான். ஸோ அவனும் வெனாமோ டீமா சேர்ந்து ஸ்பைடர்மேன் வந்து முடிச்சுக்கிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்த வந்து பறந்துட்டு உள்ள வரான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு எதிரியா வரும்னு பார்த்தா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்றான். வேற யார் இல்லைங்க, நம்ம ஹாரி ஆஸ்பான் தான். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனுஷாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியரா தெரிய வருது. அது வந்து 2 பேர் டீமை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு சண்டை. சாண்ட்மேன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டிடுறாங்க தான். பட் இருந்தாலுமே வேணா வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் ஸ்கூட்டரை வச்சு நம்ம ஸ்பைடர்மேனை குத்தலான்னு வரும்போது நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தியாகம் பண்ணி நண்பனை காப்பாத்திட்டு அவர் வந்து அந்த இடத்துல செத்துருவாருங்க. ஸோ அவரோட ஓன் ஸ்கூட்டர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மரணம் அந்த இடத்துல வந்துருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே தான் மரணம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு கொலப்பலான்னு பார்த்து தனித்தனியாக வாங்கி கட்டிக்கிறாரு. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சாகூடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பெருசாக கொடுக்காம தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அதாவது லவுட் நாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டுக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய அந்த ராடெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டங்குன்னு அடிக்க அந்த சிம்பியாட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புல இருந்து பிச்சு எரிஞ்சிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்சி ப்ரோ போட்டிருப்பாரு வெனாமோட ஆரிஜின் அண்ட் ஏன் மொக்க வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு கம்பிகளை சுற்றி வச்சு நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டங்குன்னு மணி அடிக்கிறதுனால அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனம் வந்து வெளியில் வந்தது. வெளியில் வரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் அப்படி பாம்பை தூக்கி வீசி சாகடிச்சலாம் சொல்லி பார்க்கும்போது ஆனால் எட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனாம் போட்டுருக்கணும் வந்து ஆசையா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாம் வெடிக்கிற சுச்சுவேஷன்ல எட்டி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவே வெனாம் வந்து கட்டிப்பிடிக்கலாம் சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாங்க. ஸோ வெனாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரும் ஆகாதுல்ல. ஸோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டுட்டாரு தான். பட் ஆனால் அதில் ஒரு உயிரிழப்பு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் வந்துட்டு சரி ஓகே இதுக்கு நம்ம எதுக்கு தேவையில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அது வந்து பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேரிஜனோட அந்த ஜாஸ் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ போறது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் 1 வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் படம் முடிச்சு, ஸ்பைடர்மேன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னானதுக்கு அப்புறம் படம் முடிச்சு, ஸ்பைடர்மேன் 3ல பிரிஞ்சு போயிட்டு திரும்பவே ஒன்னாகிறனால வந்து பார்த்தீங்கன்னா படம் முடியுது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட ஒரிஜினல் ட்ரையாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முடியுது. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட டியாலஜி தான் பார்க்க போறோம். ஸோ தலைவன் தியாகி தாங்க உண்மையாலுமே. ஸோ நோவே ஹோம்ல இவரை பார்த்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மனசே கேட்கலைங்க. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு இவரை பார்க்கும்போது. ஒரு ரோல் அப்படி இருந்துச்சு. பயவுல ரியாக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மனசு செதஸ்டாருங்க. ஸோ வி வாண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 கரெக்ட் தானே? சரி ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம். சரி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1. ஸோ நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கூலான ஒரு ஸ்கேட்டர் பாய் மாதிரி இருக்காருங்க. ஸோ அதாவது நம்ம பீட்டர் பார்க்கர். ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் மே அண்ட் அங்கிள் பென் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அப்பா அம்மா கிடையாது. ஆனா வந்துட்டு இந்த கதை அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேன் வந்துட்டு பீட்டர் பார்க்கரோட அப்பா அம்மா இறந்து வந்துட்டு இந்த பிளாட்டுக்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் 1, 2, 3ல வந்துட்டு பீட்டரோட பேரண்ட் டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக பேசப்பட்டிருக்க. பட் ஆனால் இதுல வந்துட்டு முக்கியமான பங்கே இருக்கும். ஸோ பீட்டரோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஓகேங்களா, அவங்க வந்துட்டு ஸ்பைடர்ஸ் மேல ஜெனடிக் ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு விடைபெற சுச்சுவேஷன் வருது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கொன்னுறாங்க. கொன்றது வேற யாரும் கிடையாது, ஆஸ்கார்ப் தான். ஸோ அவங்க பேரண்ட்ஸோட டெத் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம பீட்டர் ஆஸ்கார்ப்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள வந்து போறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலான ஒரு பிளேஸ் தான் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக்கலா உருவான ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட் ட்ரிப்ல தான், அதாவது ஸ்கூல்
ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பைடர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பீட்டர் பார்க்கற மேலே விடுறது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் கடிச்சிருது. ஸோ அதை வந்து அவர் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒட்டிக்கொள்ற சக்திகள் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஸோ இன்னொரு சீன் இருக்குது, அது சொல்ல வேணாம் காட்ட வேணாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பை வந்து ஷூட் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரே வெப்பை வந்து உருவாக்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது காமிக் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஷூட்டர்ஸை உருவாக்குற மாதிரி ஒரு சீன். ஸோ அது வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் பென் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசஸ் சொல்றாருங்க. ஸோ வழக்கமாக நம்ம எல்லாத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வேற லெவல்ல ஏன்னா இது இல்லைங்க, இந்த வார்த்தை சொல்லும்போது புள்ள இருக்குது. ஸ்பைடர்மேன் 1 வந்து சொல்லும் போதுமே எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லுவாங்களே இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் an emotion அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஸ்பைடர்மேன் 1ல நடந்த மாதிரி இதில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு கடையில் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவனத்தை கொள்ளையடிக்கிறான். ஸோ அந்த கடைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பேசுவான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது பார்த்தீங்கன்னா தடுக்காம விட்டுறாரு. ஸோ தடுக்காம விட்டா என்ன ஆகும், ஸ்பைடர்மேன் 1ல நடந்த மாதிரியே தான் இதுலயே ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அங்கிள் பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடனை சுட்டு கொண்டுறான் வெளியில போயிட்டு. ஸோ தொடர்ந்தா நம்ம பீட்டர் வந்துட்டு திரும்பவுமே அதாவது நம்ம டோபி மாதிரியே ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுமே ஓகே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்துக்காக நம்ம சக்திகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் ஆகிறாரு. ஓ சாரி, த அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆகிறாருங்க. ஆனால் அவர் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகலைங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு விஜிலாண்டி மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கிளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை துரத்தி எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஆனால் இது கூட என்ன நடந்துட்டு இருக்கும், போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டேசி அப்படிங்கிற ஒருத்தருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பீட்டரோட கிரஷோட அப்பாங்க. ஸோ பீட்டரோட கிரஷ் யாரு, ஸோ குவென் ஸ்டேசி. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல புலிங்க. ஸோ இவரும் சயின்ஸ்ல புலி, அவங்களும் சயின்ஸ்ல புலி, ரெண்டு புலியும் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆவாங்க. ஸோ மேட் ஃபார் ஈச் அதரா இருந்தாலும் சீக்கிரமே ஒன்னாகிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மாதிரி இவர் வந்துட்டு ரகசியமா வச்சுக்கலாம் தான் ஒரு ஸ்பைடர்மேனுங்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா குவென் கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது கேரக்டர் காட்டுறாங்க. யாருன்னா நம்ம பீட்டரோட பேரண்ட்ஸோட கொலீக் ஒருத்தருங்க. ஓகேங்களா, ஸோ ஆஸ்காப்ல தான் அவர் இருக்காரு. ஸோ அவரோட பேரு ஸோ டாக்டர் கிரிக் கார்னர்ஸ். ஸோ டாக்டர் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வளர்க்கறதுக்காக பள்ளியோட டிஎன்ஏ வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் வெட்டுச்சுன்னா தானா வளர்ந்துரும்ல. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து வெட்டப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வளரும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்முலாஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லாதனால அது வந்துட்டு சரியா ஒர்க் ஆகாமல் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது, என்னன்னா அந்த ஃபார்முலா வந்துட்டு கரெக்டாக போட்டது நம்ம பீட்டரோட அப்பா மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர்ஸ் கூட வந்து நம்ம பீட்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலா வேற எழுதி கொடுத்துறாருங்க. ஸோ என்னதான் அது வந்து நம்புற மாதிரி இருந்தாலுமே ஆஸ்காப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ட்ரையல் வேணும். ஸோ மனுஷங்களை வச்சு ட்ரையல் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே அவர் டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அது ஒர்க் ஆகுது, அவருக்கும் கை வளர்ந்துருது தான். பட் நான் சைடு எஃபெக்ட்டுங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் வந்த மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு பள்ளி வந்துருது. ஸோ நம்ம லிசார்டு. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு லிசார்டுக்கு அடிக்கடி வந்து சண்டை வரது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீன் இருக்குங்க ஹை ஸ்கூலுக்குள்ளார. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம லிசார்டு வந்து என்ன பண்றாருன்னா ரொம்பவே விரக்திக்குள்ளாகிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிசார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே தூரமா இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா நியூயார்க் எல்லாமே இப்போ ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு கிரேன்ஸ் எல்லாத்தையுமே லைனா வச்சு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிவகுச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடி வந்து அதில் தொங்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ போயிடறாப்ல. ஸோ லிசார்டுக்கும் ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பள்ளிக்கும் சிலந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட்டு. ஸோ ஆட்டிடியூட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் பிளான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ டாக்டர் கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா மாறிடுறாரு. ஆனா ஸோ அவர் வந்து சாகல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ மறுமான ஆள் வந்து நம்ம லிசார்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு தொப்பி போட்டிருக்காங்க. யார் அவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே, அதை தொடர்ந்து கொஞ்சம் முன்னாடி என்ன இருக்குன்னா ஸோ நம்ம கென்னோட அப்பா கேப்டன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வேற யாரும் கிடையாது, நம்ம பீட்டர் தான், அதாவது நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே லிசார்ட் கூட சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நான் ஹெல்ப் பண்ணதுல என்ன ஆகும்னா அவரோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சுச்சுவேஷன் வந்துடும். ஆனால் சாகர் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட டாக்டர் வந்துட்டு நீ டேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் உன்னால அவளுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா இது முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னா தாங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ அது தொடர்ந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 2. ஸ்பைடர்மேனுக்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. அவரும் ஹை ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சிடறாப்ல, காதலும் அழகா போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னுமே கில்ட்டா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராமிஸ் வந்துட்டு அவர் மீறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காருல, அந்த மாதிரி அவங்க அப்பா வேற அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ பொண்ணை விட்டு இல்லை அவளுக்கு தாபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவென் வந்துட்டு அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அதை தொடர்ந்து ஸோ நம்ம குவென் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் வேற ஐ லவ்னு சொல்லிட்டு வெப்பை வச்சு மெசேஜ் எல்லாம் போட்டிருப்பாப்ல. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுக்குள்ள கொஞ்சம் வந்து பிரிவினை இருந்திருக்கும். ஸோ அவங்க எங்கேயோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்னாயிருவாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்க போறீங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஒரு நாள் காப்பாத்திருப்பாரு. ஆனால் அந்த சமயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபேன் பாய் மாதிரி ஆயிருவாங்க ஸ்பைடர்மேனுக்கு. ஸோ அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா ஆஸ்கார்ப்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஈல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சமயம் மேக்ஸ் இருக்காருல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலா அங்கே ஏதோ
ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த சேஃப்டி லா வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஈல் வச்சுட்டு அந்த ஜெனடிக் டேங்க் உள்ள வந்து விழுந்துருவாரு. ஸோ ஈல்ஸால கடிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவா மாறிடுவாருங்க. ஆனால் நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே காயப்படுத்தல. அவர் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, அவரோட உடல் வந்துட்டு ப்ளூ கலர் இருக்கிறனால தாங்க. ஸோ அதனால போலீஸ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து பயந்து வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் செய்ய அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா அவருக்குள்ள இருக்கிற சக்தி வெளிப்படுது. ஸோ அது வந்து அவர் தரையெல்லாம் தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பட் ஆனால் அதோட தான் ஸ்பைடர்மேன் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோதல் மட்டும் இல்லாமல் தண்ணியை வச்சு அணைச்சிடறாருங்க. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அது வந்து இந்த படத்தோட அதாவது நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனோட வெர்ஷனான ஹாரி ஆஸ்பான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹாரியோட அப்பாவான நார்மன் ஆஸ்பான் இருக்காருல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு ஜெனடிக் டிசீஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. ஸோ அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம ஹாரி ஆஸ்பான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனடிக் ரிசர்ச்சையும் பண்றாப்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேரண்ட்ஸ் அதாவது நார்மன் ஆஸ்பான் அதே சமயம் பீட்டரோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஹாரியும் பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனடிக் ரிசர்ச்சோட ஒரு சக்சஸ் அப்படி சொல்லி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே சமயம் இதை நான் வந்து எம்எல்ஏ டெஸ்ட் பண்ணி போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து உணர்றாரு. ஸோ அந்த தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பீட்டருக்கு வந்துட்டு திரும்பவுமே நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுது. ஸோ அப்படி அவர் திரும்பவுமே பேரண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடு கிடைக்குது. ஸோ எங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் 9 3/4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா வந்துட்டு ஒரு சீக்கிரட்டான ஒரு லேப் வச்சிருக்காருங்க. ஸோ அந்த சப்வேல ஸோ ஒரு சப்வே கார் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டருக்காக ஒரு மெசேஜ் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அது என்னன்னா பீட்டரோட அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் டிஎன்ஏ வச்சு தான் அந்த ஜெனட்டிக்கான ஸ்பைடர் வந்துட்டு உருவாக்கியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக்கலி ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் மேலே மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர்த்து ஸோ மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து விட்டு போயிருக்காரு. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனா போயிட்டு நம்ம ஹாரி அவர் மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருப்பா உண்மையில வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாப்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் ஹாரிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலைங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலக்ட்ரோ கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் அவரை விடுவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் நான் விடுவிச்சதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நீ என்ன பண்ணணும்னா எனக்காக நீ வந்துட்டு இந்த போர்டுக்குள்ள போகிறது மட்டும் இல்லாமல் நேராக வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பைடர் மேனம் இருக்கிற அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்து அக்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாப்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவே எலக்ட்ரோ வந்து வெளியில் வந்துடுறாரு. இதனால ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேனுக்கு எலக்ட்ரோக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஃபைட்டு. ஸோ அது வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஸ்பைடர் மேனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சயின்ஸ் நீங்கள் பண்ணும்போது எலக்ட்ரோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் பவர் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளாஸ்ட் ஆயிடுறாரு. ஆனால் இது கிடையாது நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வேனத்தை வந்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவர் மேலே செலுத்துவோம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட் வருது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தவிழ்ந்து போயிட்டு அவரோட ப்ரோட்டோடைப் ஆன ஒரு கிளைடர் இருக்குங்க. ஸோ அதில் ஏறி பறக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிரீன் காப்ளினா இங்கே வந்து முன்னாடி நின்று இருக்காரு. ஸோ பாருங்க ரொம்ப கொடூரமாக இருக்கான்ல. ஸோ அது வந்து ஸ்பைடர் மேனுக்கும் காப்ளினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபைட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குவென் வந்துட்டு இவங்களோட சண்டை அப்போ ரொம்பவே பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த சண்டையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. பட் ஆனால் ஸ்பைடர் மேன் பார்த்தீங்கன்னா எப்படியோ பிடிச்சிருவாங்க தான். அப்பாடா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிம்மதியாக இருக்கிற பட்சத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வெப் வந்து டக்குன்னு கட் ஆயிருது. ஸோ கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீன் சொல்ல வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்புக்குள்ள அப்படியே சீல் இருக்குதுங்க, கஷ்டமாகவும் இருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுக நம்ம ஸ்பைடி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வருவார். ஸோ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனோட லவர் வந்து விழுகும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அப்படியே காப்பாற்றுற சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. ஸோ வெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிக்கிறக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்களோட தலை வந்து தரையில் பட்டு இறந்துடுறாங்க மேலேருந்து வந்த ஃபோர்ஸுக்கு. ஸோ இது வந்து நடந்திருக்க வேணாம். அப்போ கூட லைட்டாக தான் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த நோ வே ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடச்சிட்டேங்க. ஸோ குவென் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெவாஸ்டேட்டடாக ஆகிட்டாரு. ரொம்பவே முடியாத மாதிரி ரொம்பவே மன உளைச்சலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஈவன் கண்டிப்பாக அவருக்கு தோணி இருக்க முடியாது சார் அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் வந்து மீறாமல் இருந்து தான் இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பைடர்மேனாக இருக்கிறதே விட்டு கொடுத்துறாரு கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம ஹாரி வந்து பிரிசனில் இருக்கான்ல. ஸோ அவனை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆள் வராங்க. ஸோ யாருன்னா தப்பி போட்ட அந்த மர்மமான ஒரு ஆள். ஸோ எதுக்கு வரான்னு தெரியல. அவன் வந்துட்டு நிறைய வில்லன்ஸை வந்துட்டு சேர்க்கிறான் போலங்க. மேபி பாசிபிள் ஆஃப் சினிஸ்டர் 6 கூட இருக்கலாம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டேவியஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் சைடில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைனோவை தான் ரிலீஸ் பண்ணுறாரு போல. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணுவோம் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பதற்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் மேக்கோட ஒரு டாக் வருது. ஸோ அந்த டாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே அந்த ஃப்ரேஸை வந்து சொல்கிறாங்க என்னன்னா வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ எண்டு கார்டு போட்ட ஸ்பைடர்மேனுக்கு எனக்கு எண்டு கார்டாட போடுறீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ ரைனா கூட மோத வர ஸோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேன் அதாவது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 வந்து முடியுது. ஸோ அவ்வளோதாங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கல. பட் ஆனால் அப்போ வந்துட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்து வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வேணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு எனக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருமே அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்பைடர்மேன் வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு தூரமாக போனாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியே எல்லாம் போயிட்டாரு. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னதான் முதல் 2 படங்கள் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு வழியை கொடுக்கலனாலுமே 3வது படமான வீட்டுக்கு வர வழியெல்லாம் போன படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு நிறைய வழிகளை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே
இந்த டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனை பார்க்கணும்னா நம்ம சிவில் வார்ல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அமேசிங் ஸ்பைடர்மேனை தொடர்ந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்பைடர்மேனோட ரீபூட் மாதிரி சிவில் வார்ல நம்மளோட ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா வந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ இவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிட்டாரு அப்படிதான் சொல்லணும். பட் ஆனால் இவரோட ஆரிஜின் ஸ்டோரி வந்துட்டு இந்த தடவை வந்து நம்ம கிட்ட காட்டலைங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் எப்படி ஸ்பைடர்மேன் ஆயிருப்பாருன்னு சொல்லிட்டு பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கனால இதை வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ வழக்கமா சொன்ன டைலாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டாங்க. அது என்னன்னா அங்கிள் பென் சொன்ன டைலாக், அதாவது ஸோ வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த டைலாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் பென் தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம டாம் ஹாலண்ட் சொல்லியிருந்தாலுமே இந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை வந்து காட்டலங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நண்பரா யார் இருக்காரு, நம்ம டோனி ஸ்டார்க். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட சைட்ல இருக்கிற சூப்பர் ஹீரோஸா வந்துட்டு சிவில் வார்ல நம்ம ஸ்பைடர்மேன் வந்து தேர்ந்தெடுப்பாருங்க. ஸோ அது தொடர்ந்து அவருக்கு ஒரு தனி படம் வருது, த ஹோம் கம்மிங். ஸோ சிவில் வாரோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பீட்டருக்கு அவெஞ்சர்ஸ் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனா நம்ம ஸ்டார்க் என்ன சொல்றாரு, நீ இன்னும் ரெடி ஆகல தம்பி அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க சரி ஓகே சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடர்மேனாவே வந்து பாத்தீங்கன்னா திரும்பவே இருக்காரு. ஆனா அதை தொடர்ந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற திருட்டை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம பீட்டர் பார்க்கர் போகும்போது அவங்க கிட்ட எதிர்பாராத விதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரொம்ப டேஞ்சரஸான வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் வெப்பன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஏலியன் டெக் இருக்கிற ஒரு வெப்பன்ஸ் வந்து அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இருக்கு. ஸோ அவங்க யார்கிட்ட இருந்து அதெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ரக்க சூட் வச்சிருக்கிற ஒருத்தங்கிட்ட தாங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அட்வான்ஸ் வெப்பனர் எல்லாத்தையுமே எங்கிருந்தோ குப்பை ஒருக்கிற மாதிரி பொறுக்கிட்டு வந்து அதை வந்து பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப கொடுமையான வில்லன்லாம் கிடையாது. சாதாரணமாக குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு ஏதோ ஒரு காசு கிடைக்குன்னு சொல்லி பொழைக்கிற ஒரு ஆள் தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பீட்டர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஹாப்பிக்கு கால் பண்றது மட்டும் இல்லாம ஸோ ஹாப்பி யாருன்னா அயன்மேன் கூட ரொம்ப நாளா, அதான் நம்ம டோனி ஸ்டார்க் கூட ரொம்ப நாளா இருந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அண்ட் ஆல்சோ அவரோட பர்சனல் டிரைவருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்துட்டு ஹாப்பி கிட்ட சொல்ல அதை அவர் கேட்டு என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அதெல்லாம் தலையிடாத, ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு, நீ வந்து சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அது வந்து அவரோட வாழ்க்கை நாளமா போயிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காப்ல, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்பைடர்மேனா வந்துட்டு சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நெட்டோட ஹெல்ப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் நம்ம பீட்டருக்கு ஒரு புதுசா ஒரு சூட் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சூட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்றது மட்டும் இல்லாம ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதை வச்சு பத்தி ட்ரைனிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதை வந்துட்டு டர்ன் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அந்த டர்னிங் ப்ரோக்ராமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணவும் என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதாவது நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுக்குள்ள ஓப்பன் ஆகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கில் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கூட இருக்குதுங்க. ஸோ தொடர்ந்து அவங்க ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போறாங்க. எங்கன்னா வாஷிங்டன் டிசிக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் வந்துட்டு வாஷிங்டனோட மான்யூமெண்ட் மேல வந்து ஏறது மட்டும் இல்லாம ஸோ அவர் வந்துட்டு தன்னோட கிளாஸ்மேட்டை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவரோட கிரஷான லிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாரு. ஸோ தொடர்ந்து நியூயார்க்கு திரும்பி வரவும் ஸோ அந்த ஆயுதங்களை விற்கிற டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஃபெர்ரி அப்படிங்கிற ஒரு கப்பல்ல வந்துட்டு ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வல்ச்சர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தை வச்சு ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக்கிடுவாருங்க. அதை தொடர்ந்து நம்ம ஸ்பைடி என்ன பண்றாருன்னா ஸோ ஸ்பைடர்மேன் 2 ரெஃபரன்ஸ் பண்ற விதமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து வெப்ப விட்டு ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஒன்னா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முடியாம போக டக்குன்னு வந்து என்னமோ பண்ணி அது ரெண்டுமே ஒன்று சேருது. என்னன்னு பார்த்தா நம்ம அயன்மேன் வந்து அங்க ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம செம்ம காண்டோட வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண வேணான்னு, ரொம்பவே டேஞ்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால உங்ககிட்ட கொடுத்த அந்த ஃபேன்சியான சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிக்கிறாரு. ஸோ தொடர்ந்து பீட்டர் பார்த்தீங்கன்னா அவரோட நார்மல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிரஷ் லிஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கமிங் டான்ஸுக்கு வந்துட்டு இன்வைட் பண்றது மட்டும் இல்லாம ஆனா அதை தொடர்ந்து தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா லிஸோட அப்பா தான் வல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அதை தொடர்ந்து அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா வல்ச்சர் என்ன பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கடைசி வேலை இருக்காங்க. அது என்ன வேலைன்னா ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் டவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஹைடெக் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அதாவது அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படியாவது திருடணும் அப்படிங்கறது அவரோட கடைசி வேலைங்க. ஸோ அது வந்து பீட்டர் என்ன பண்றாருன்னா ஸோ அவரோட அந்த ஃபேன்சி சூட் இல்லாம அவரோட ஓல்டு சூட்டையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அந்த ஹோம் மேட் ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த அவுட்ஃபிட் போட்டுட்டு வல்ச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டை. அது எங்க ஒரு பிளேன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட முடிவில் என்ன ஆகுதுன்னா அந்த பிளேன் கிராஷ் ஆகிறது மட்டும் இல்லாம ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வல்ச்சர் வந்துட்டு அப்படியே தப்பிக்கலாம் தான் பாக்குறாரு. பட் ஆனால் அவரோட அந்த விங் சூட் வந்துட்டு மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ள போய் விழுந்துடுறாரு. ஆனா இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து சாகோடல என்ன பண்றாருன்னா உள்ள பூந்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திடுறாருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வல்ச்சர் வந்துட்டு ஜெயிலுக்கு போறாரு தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் காப்பாத்ததுனால ஸ்பைடர்மேனோட சீக்ரெட் ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிவீல் பண்ணலங்க. ஸோ அது வந்து டோனி ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரை வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்றது மட்டும் இல்லாம நீ யாருன்னு நிரூபிச்சிட்டு அதனால நீ வந்து இனிமேல் அவெஞ்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஆனா நம்ம பீட்டர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் இன்னும் பெரிய பெரிய சண்டைகளுக்கெல்லாம் தயாராகல, நான் ஸ்கூல் இங்க முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. ஆனா அப்படி சொன்ன பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லீக்குள்ள போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுதான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். என்னடா அவன் ஸ்பைடர்மேனோட 3 படம் சொல்லுவான்னு பார்த்தா இன்ஃபினிட்டி வார் சேர்த்து சொல்லனே. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன்
வில்லன் வருவாருங்க. ஸோ அதனால தான் ஸோ கதை ஆரம்பிக்குது நியூயார்க்ல. ஸோ தேனோஸோட ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை அரைவே ஆகும்போது நம்ம ஸ்பைடிக்கு சென்ஸ் வந்து பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறக்கா போயிடுவாரு நம்ம அயன்மேனுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வந்துட்டு எர்த்தை விட்டு வெளியில் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் தான் இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் வந்துட்டு சரி ஓகே ஸ்பைடர்மேனால வந்து மூச்சு விட முடியாத காரணத்துக்காக நீ வீட்டுக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அவரோட அந்த புது சூட்டை வந்து ஸ்பைடிக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம ஸோ அதுதான் அந்த நியூ அயன் ஸ்பைடர்மேன் சூட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா லெக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதை வச்சு எப்படியாவது அவனை வந்துட்டு கீழே திரும்பவே பூமி கம்ப்யூட்டர்லாம் தான் பார்க்கறாரு. பட் ஆனால் நம்ம ஸ்பைடி என்ன பண்றாரு திரும்பவே அந்த ஷிப்புக்குள்ள வந்து சேர்ந்துடுறாருங்க. ஸோ அந்த ஷிப்புக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவையா நம்ம பீட்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்க்குறாரு. ஸோ அவர் விசாட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து அவங்க தேனோஸ் கூட சண்டை போடுறதுக்காக வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்டோட முடியல என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பை போட்டு ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருவாரு. ஸோ ஹாஃப் த பாப்புலேஷன் அழியும்போது அதில் பீட்டர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மறைஞ்சிருப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு சீனாக தான் இருந்துச்சு. என்னடா பெரிய பெரிய சண்டைகளாக வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம டோனியோட கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூள் தூளாக போயிடுவாருங்க. ஸோ இதனால உண்மையிலுமே டோனி ஸ்டார்க்கு ரொம்பவே கில்ட்டாக தாங்க ஃபீல் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து தான் எண்ட் கேம். ஸோ அவர்ஸ் வந்து அயன்மேனோட ஹெல்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா டைம் மெஷின் யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்ப கொண்டு வரும்போது நம்ம டாம் ஹாலண்டும் திரும்பி வந்துருவாரு. ஸோ அதை தொடர்ந்து மிகப்பெரிய ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவில் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கில் மாடலாக யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தான் இருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் போடுறதுனால திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும். ஸோ அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே மறைஞ்சிருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஸ்னாப் போட்டு நம்ம அயன்மேன் சாக. ஆனால் இந்த டைம் அதாவது போன படத்தில் வந்துட்டு டஸ்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்துட்டு அயன்மேன் கையில் வந்து போவார். பட் ஆனால் வந்துட்டு இந்த படத்தில் ஸ்பைடர்மேனோட கையில் வந்துட்டு அயன்மேன் பார்த்தீங்கன்னா உயிரே விட்டுருவாரு. ஸோ உண்மையாலுமே தியாகம்னா நம்ம அயன்மேன் பண்ணதாங்க. ஸோ தேனோஸை தோக்கடிச்சு உலகத்தையும் காப்பாற்றிட்டு அவரையும் தன்னை தியாகம் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை வீட்டை விட்டு ரொம்பவே தூரமாக போக வைக்குது. அதுதான் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ இதுதாங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் மார்வல் மூவி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதி பாப்புலேஷன் மறைஞ்சவங்களோ அதே சமயம் பாதி பாப்புலேஷன் திரும்பி வந்தவங்களோட எல்லா ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை வந்து பிளிப் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த தேனோஸ் பிளிப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் தாங்க வந்திருக்கு, பிரச்சனைகள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோனியோட மரணம் வந்துட்டு நம்ம பீட்டருக்கு ரொம்பவே பாரமாக தான் இருக்கு. ஸோ அது வந்து மக்களோட பார்வை ஃபுல்லாமே நம்ம பீட்டர் மேலே தான் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் விட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கேள்விகள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அது வந்து அவர் வந்துட்டு எதுக்குமே ரெடியா இல்லைங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அந்த வருஷம் சம்மருக்கு என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு யூரோப்பியன் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போறாருங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவரோட புது கிரஷான எம்ஜேவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. பரவாயில்ல ஜாடிக்கேத்த மூடி அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஃபீல்ட் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்ட் ஆயிருது. யாருனால? ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் வாட்டர் மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வரது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருது. ஸோ பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஆக்ஷன்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு சூப்பர் ஹீரோ இருக்காரு. யாருன்னா மிஸ்டீரியோ. ஸோ புது ஆளு தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பறப்பாரு, லேசர்ஸை ஷூட் பண்ணுவாரு. இப்படிங்கிறக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருவாருங்க. ஸோ அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா நம்ம நிக் ஃபியூரி வந்துட்டு நம்ம பீட்டரை கூப்பிட்டு போறது மட்டும் இல்லாம ஸோ ஒரு புது மிஷன் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்து நுழைக்கிறாப்ல. ஸோ அது என்ன மிஷன்னா என்னன்னு சொல்றத விட அந்த மிஷன் யார் கூட நீங்க கேட்டீங்கன்னா மிஸ்டீரியா கூட. ஸோ அவரோட உண்மையான பேர் படத்துல வந்து என்னன்னா குவிண்டன் பெக். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரல் எர்த்ல இருந்து வந்திருக்காருமாங்க. ஸோ அவரோட உலகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலமெண்டல் மூலமா வந்துட்டு அழிஞ்சிருச்சாமா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்கிருந்து டிராவல் பண்ணி இங்க வந்து அந்த எலமெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்துறாராமாங்க. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி நேரா பீட்டர் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து இழுத்து வரது மட்டும் இல்லாம ஸோ இவருக்கு உதவி பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஃபயர் மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட புது டாக்டிக்கல் சூட்டுங்க. ஓகேங்களா. ஸோ பிளாக் சூட்ல வந்து வருவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூட்ல வரும்போது அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சூட்ல வந்து அவர் வராரு. சரி அவர் தான் அப்படி வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம நெட் என்ன பண்றாருன்னா இவன் வந்துட்டு ஸ்பைடர்மேன் கிடையாது, இவன் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ல இருக்கிற ஒரு நைட் மங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாப்ல. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிஸ்டரி வந்துட்டு ஸ்பைடர்மேனோட ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தேவைப்படவே இல்லைங்க. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா தனியா அந்த ஃபயர் மான்ஸ்டர் வந்து அழிச்சிடுறாரு. ஸோ அது வந்து மிஸ்டரியாவும் ஸ்பைடியும் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடி சொல்றாப்ல இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் இருக்கணும்னு சுத்தமா ஆசையே கிடையாது. நான் வந்துட்டு நானா இருக்கணும், டீனேஜரா இருக்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம எனக்கு இதை விட இன்னொரு ப்ரெஷர் இருக்கு. என்னன்னா டோனி ஸ்டார்க் வந்து எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் கிளாஸஸ் வந்து விட்டுட்டு போனாரு. ஸோ அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துக்குமே அக்சஸ் கொடுக்கும். முக்கியமா ஈடித் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் கொடுக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த என்டையர் ஆஸ்ட்ரல் ஆஃப் தி ஸ்டார்க் டெக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அக்சஸ் கொடுக்கும். ஸோ அதை வச்சு கூட நம்ம பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓன் பஸ்ஸை வந்துட்டு ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கிட்ட இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்பவே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாம ஸோ என்னை விட சிறந்தவனா நீங்க இருக்கிறனால நீங்க வந்துட்டு இந்த கிளாஸஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்துட்டு நம்ம மிஸ்டீரியோ கிட்ட அதை கொடுத்துறாருங்க. ஸோ கொடுக்கறது மட்டும் இல்லாம அடுத்த அயன்மேனா நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நம்ம பீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்த அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சேஞ்ச் ஆகுதுங்க. ஸோ அங்க இருக்கிற மொத்த பாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோலோகிராம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டீரியாவோட பிளான். ஸோ பீட்டர் கிட்ட இருந்து அந்த ஈடித்தை வாங்குறதுக்கான ஒரு பிளான் தாங்க. ஸோ இங்க இருக்கிற அந்த க்ரூ மொத்தமே அந்த மிஸ்டீரியாவும் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கோட கம்பெனில இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். ஸோ
குவென்டன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ஹாலோகிராஃபிக் டெக்னிக் வந்துட்டு கண்டுபிடிக்கும் போது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பிடிக்காம வந்துட்டு நம்ம குவென்டன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுறாருங்க. ஸோ அந்த ஆத்திரத்தில் தான் இப்போ அந்த இல்லூஷன் டெக்னாலஜி வச்சு இப்போ ஒரு மிஸ்டீரியோவா இவர் வந்து உருமாறி இருக்காரு அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் தாங்க அந்த உலகத்தோட அடுத்த மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவா இப்போ வந்து இருக்காரு. ஸோ நீங்க எல்லாரும் கேட்பீங்க, ஸோ ஹோலோகிராம்னா எல்லாமே ஃபேக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிடையாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் இருக்கு. அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலா உருவாக்குதுங்க. சரி, ஓகே. அது வந்து நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பெரிய பாரத இறக்கி வச்சுட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே கூட ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்காரு. சுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபஸ் பண்றாருங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நீ லவ் பண்றேன்னு சொல்ல வந்த, நான் கூட நீ தான் ஸ்பைடர்மேன் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜே சொல்லிடுறாங்க. உண்மைதாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க தான். எப்படி தெரியல, பட் ஆனால் கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாம வந்து பட்டன் ஏதாவது அழுத்தி விட அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகணும்னு நம்ம பீட்டருக்கு தெரிய வந்தது என்னன்னா இது எல்லாமே இல்லூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே ஃபேக், நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பீட்டருக்கு இப்போ தாங்க புரிய வருது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி கிட்ட வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்குறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டீரியோ வந்துட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலோகிராம் இல்லூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாத்திடுறாரு. ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கு. ஏன்னா எது உண்மை எது போய் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் ஜெயிலில் மாட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியை கூப்பிட்டு வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹாப்பியை ரொம்பவே சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடி கூட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட் மே அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாப்பிக்கு வந்துட்டு நம்ம ஆண்ட் மே மேலே ஒரு க்ரஷுங்க. ஸோ அதை வந்து பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போன மாதிரி தான் இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் என்ன கிடைக்கும் அந்த அட்வைஸ் அந்த ஃப்ரேஸ் அது என்னது? ஸோ வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெப்டாக் வர கிடையாது. நம்ம ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா வேற சொல்கிறேன், இங்கே பாரு உனக்கு யார் வேணாலும் அயன்மேன் இருக்காருன்னு நம்பிக்கை வச்சுக்கோ, அவரோட விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கு, உனக்கு வேணுங்கிறது நீ தயாரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவே வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் ரெடி பண்ண. ஸோ அதை தொடர்ந்து நம்ம மிஸ்டீரியோக்கும் ஸ்பைடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிராண்ட் ஃபினாலே ஃபைட்டு அப்படியே இல்லூஷனுக்குள்ள போய் அப்படியே கிழிச்சிக்கிட்டு வெளியில் வருவாருங்க. ஸோ வேற மாதிரி சீனு. ஸோ என்னதான் அந்த இல்லூஷன் வந்து முழுக்க முழுக்க செத்துச்சாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் கூட சேர்ந்து சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே அந்த சமயத்தில் இன்னொரு இல்லூஷன் லேண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போடுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்துறாங்க. என்னன்னா நம்ம ஸ்பைடர் மேனுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பவர் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சென்ஸ். ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் வந்துட்டு சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட் மே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பீட்டர் டிங்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அந்த டிங்கில் வந்து அதாவது ஸ்பைடி சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டாம் ஹாலண்ட் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ கண்ணை மூடிட்டு ஆற்றலை பயன்படுத்துறாருங்க. ஸோ அவரே அந்த இல்லூஷன் கூல்ல பூந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு வருவார். ஸோ இதனால மிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரோன்ஸ் மூலியமாகவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்படுது. ஸோ இதனால பீட்டர் வந்து ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு இல்லூஷன் தான். ஸோ நம்ம மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இல்லைங்க, ஸோ சைடில் இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஸ்பைடி வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டாருங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவிண்டன் பேக் அடிப்படுறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி தான் காட்டியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டாரு. அதை தொடர்ந்து ஸ்பைடி எம்ஜே ஒரு கிசை போட்டு அதை தொடர்ந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது என்னன்னா ஸோ வந்திருக்கிறது நிக் ஃபியூரியே கிடையாதுங்க, ஸ்க்ரல்ஸ் த ஷேப் ஷிஃப்டர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி வந்துட்டு அவரோட மிஷனுக்காக வெளியில் போயிருக்கும்போது அதாவது எர்த்லேயே இல்லைங்க ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறனால அவரோட மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேரி பண்ணி கொண்டு போறக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு வெளியில் ஏதோ ஒரு மிஷனுங்க. என்ன மிஷன் நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. மேபி ஃபர்தரா வர மூவிஸ்ல இருந்து தெரிய வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியான எண்டிங்காக தான் இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா முழுசா செதஞ்சு போற மாதிரி ஒரு சீன். ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதுல என்ன நியூஸ்னா என்ன நியூஸ் தெரிஞ்சுக்க முடியும். அது எங்கிருந்து வர நியூஸ் கேட்டீங்கன்னா டெய்லி பியூகல்ல இருந்தாங்க அந்த நியூஸே வருது. ஸோ நம்ம ஜே ஜோனா ஜேம்சன் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லீக் பண்றாரு. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்ம மிஸ்டரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க மிஸ்டரோட டெத்தை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட வாய்ஸ் வந்து முழுக்க ஆல்டர் பண்றது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனோட சீக்ரெட் ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டீரியோ வந்துட்டு ரிவீல் பண்ணிடுறாரு. ஸோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படி சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியப்படுத்திடுறாங்க. அந்த நியூஸை பார்த்த பீட்டர் காதுல கை வச்சதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சு நோ வே ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குதுங்க. ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு அதாவது இந்த நோ வே ஹோம் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஸ்பாயிலராக தான் இருக்கும். ஐ திங்க் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதே போன படத்தோட எக்ஸாக்டா அந்த முடிவுல இருந்தாங்க ஆரம்பிக்குது. ஸோ மறுக்கா சொல்றேன் மிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ மிஸ்டரியோட சாவுக்கு ஸ்பைடர்மேன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பரப்புறது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னமோ பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜே வந்து கூட்டத்தில் இருப்பாங்க. ஸோ கூட்டத்தில் எம்ஜே இருக்கிறனால எல்லாருமே நீ ஸ்பைடர்மேன் லவர் தானே, உனக்கு அதுக்கு ஏதாவது உடம்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடி எம்ஜேவை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சிருவாரு. ஸோ தப்பிச்சு நேரம் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்க வந்து ஆல்ரெடி ஆண்ட் மேக்கும் ஹாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாக்குவாதம். என்னன்னு பார்த்தா ஆண்ட் மேவும் அதே சமயம் நம்ம ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்துட்டு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம பீட்டர் சொல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ அவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து FBI வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் அபார்ட்மெண்ட்டுக்கு வரது மட்டும் இல்லாம நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அதாவது ஸ்பைடியோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் ஆண்ட் மே 3 பேத்தையும் வந்து தூக்கிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் மேல இருக்கிற அந்த கேஸ் ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேக்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க
பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு. யார் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம லாயரான மேட் முர்டாக்ங்கிற டேர் டெவில் தாங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு சீன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஏன் வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் லீக் பண்ண வீடியோ, மிஸ்டீரியோ லீக் பண்ண வீடியோ நல்லாவே நீங்க பாத்துருப்பீங்க. அதுல வந்துட்டு நம்ம பீட்டரோட தலை தெரியவே தெரியாது. சோ அங்க யார் வேணா இருந்திருக்கலாம், ஏன் பீட்டர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே லாஜிக்கலா வந்து தோணி இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. சரி ஓகே, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பார்க்கர் வந்துட்டு ஹை ஸ்கூலுக்கு போறாரு. சோ அங்க போகும்போது பாத்தீங்கன்னா வெளியில நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரௌண்ட் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டுதான் இருக்காங்க. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அமைதியா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. ஆனா உள்ள போன பீட்டருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா அவரோட யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு. சோ அவரது மட்டும் இல்லாம நம்ம நர்டோடதும் அதே சமயம் எம்ஜேவோடதும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. எதனாலனா அவங்க ரெண்டு பேருமே இவர் கூட இருந்ததுனால, கூட இருந்தாங்கன்னு சொல்றதை விட பிரிசைஸா சொல்லணும்னா ஃப்ரெண்டா இருந்ததுனாலங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோவின் சீசன் அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து நம்ம பீட்டர் வந்து சாங்டம் சாக்டோரம்க்கு வந்து பாத்தீங்கன்னா போறது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் வந்து நீங்க எனக்காக போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ அது என்னன்னா எல்லாருமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கறத மறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இப்ப டைம் ஸ்டோன் இல்லாத காரணத்தினால அவர்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குங்க. ஆனா அந்த ஐடியாவை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்க சொல்றாப்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓகே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அதை தான் பண்றாரு. ஆனா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு தான் எங்கேயோ கிளம்புறாரு. பட் இருந்தாலுமே அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த ஸ்பெல்ல போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தயாராகிறாரு. தயாராகும் போது வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எல்லாரும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே மறக்கணுமா இல்ல மறக்கக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல் போடும்போது ரொம்பவே குறுக்க பேசிக்கிட்டே இருப்பாருங்க. சோ அதனால அந்த ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருது. சோ டேமேஜ் ஆகறனால என்ன ஆகுதுன்னா ஒரு சம்பவம் என்னன்னா மல்டிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல அது தெரியலங்க. ஓகேங்களா? சோ நம்ம பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே ஸ்பெல் வந்து ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு போறாரு. அலெக்சாண்டர் ஹாமில்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். சோ அந்த பிரிட்ஜ்ல போயிட்டு எம்ஐடியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி நெட்டோடதையும் எம்ஜேயோடதையும் அக்செப்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்காக போறாரு. ஆனா அப்படி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குனு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடிக்கு அந்த டிங்கிள், அதாவது அந்த ஒரு ஸ்பைடி சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்து ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்கு. சோ அது என்ன ஆகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம டாக்டர் ஆக்டேவியஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்றாரு. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்துருப்பாருங்க. சோ எப்படா கரெக்டா இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கறதுக்காக இவர் வராரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஊர் முழுக்க வந்துட்டு எல்லாருமே வந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன், அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே எந்நேரமும் ஹெலிகாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து லைவா ஃபீட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ பாசிபிளா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு இடத்துல நியூஸ் வந்து பார்த்துட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். சோ நம்ம டாக்டர் ஆக்டேவியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கூட சண்டை போறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ரோபோட் ஆர்ம்ஸ் வச்சு நம்ம ஸ்பைடியை பிடிக்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடியோட சூட்ல இருக்கிற அந்த நானோ டெக்னாலஜி நேரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட டென்டக்கல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் ஆகிக்குது. சோ சம் சார்ட் ஆஃப் பாண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் நெஞ்சிலே வந்து அடிக்க போகும்போது டக்குன்னு பீட்டரோட மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நெஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ஷீல்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு செஸ்ட்டுக்கு போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் ஆனதான் தெரிய வருது. இந்த மாதிரி நீ பீட்டர் இல்லையாப்பா, யார் நீ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி அந்த நானோ டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால இப்ப வர நானோ டெக்னாலஜி அவரோட டென்டக்கல்ஸ் இருக்கறனால அந்த டென்டக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வரது மட்டும் இல்லாம அதை வந்து டிசேபிள் பண்ணிடுறாரு. சோ அது வந்து பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பிடிச்சு சோ அந்த சாங்டம் சாண்டோரம்ல போயிட்டு ஒரு செல்லுல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு வைக்கிறாரு. சோ அங்க செல்லுல பிடிச்சு வைக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஆல்ரெடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா லிசார்டே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அது வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேற உலகத்துல வந்திருக்காங்க, அது யார் என்ன சொல்லி கண்டுபிடிச்சு நீ வந்து கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போறாங்க. சோ நம்ம பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜேவும் நெட்டோட ஹெல்ப்போட வந்து பாத்தீங்கன்னா சரி வேற யாரு புதுசா இந்த மல்டிவர்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க அப்படி சொல்லி பாக்குறதுக்காக போகும்போது தான் பீட்டர் வந்து நம்ம எலக்ட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாரு. சோ எலக்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கும்போது எலக்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடியை தாக்க ஆரம்பிக்க ஆத்தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்மேன் வந்து காப்பாத்துறாருங்க. ஆனா ஆத்தொடர்ந்து பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்தையுமே புடிச்சு கொண்டு வந்து அந்த செல்லுல வந்து அடைச்சு வச்சிடறாரு. ஆனா இதுக்கடையில் ஒரு சம்பவம் என்னன்னா நம்ம நார்மன் ஆஸ்பாண்ட் இருக்காருல, அவர் வந்துட்டு வீடு இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவருமே அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நேரா வந்து பாத்தீங்கன்னா ஆட்மேவை பாக்குறதுக்காக போவாரு. சோ அங்க போயிட்டு சரி பீட்டரோட ஹெல்ப் கிடைக்கும் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். இந்த விஷயம் பீட்டர் தெரியும். உடனடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் உடச்சு விசிட்டு நேரா அந்த இடத்துக்கு வந்து பார்த்து நார்மன் ஆஸ்பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னசென்ட் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் உங்களை அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தைரியமா ஒரு ஆறுதல் சொல்லி சோ நார்மன் ஆஸ்பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு அந்த சாங்டம் சாங்டோரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வராரு. ஆனா நம்ம ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு இவங்க எல்லாத்தையுமே திரும்ப அவங்களோட உலகத்துக்கு வந்து அனுப்பணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட விதி எல்லாமே ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு சாகணும் அப்படிங்கிறதா விதி. இவங்க இங்க வச்சிருக்கிறது விதியவே மாத்திர மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஆனா நம்ம பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொல்ல மாட்டார் இல்லைங்க. சோ நம்ம வல்சரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பாத்ததா செஞ்சிருப்பாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சோ அதனால அவங்கள கியூர் பண்ணி பத்திரமா தான் அவங்களோட உலகத்துக்கு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவர் இருக்காருங்க. சோ அதனால என்ன பண்றாருன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ல வந்துட்டு ஒரு இதுல அடைச்சு வச்சிருப்பாருங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருந்து புடுங்கிறது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாப்பாரு. பட் இருந்தாலுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மிரர் டைமென்ஷனுக்குள்ள போய் அவனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிய வைக்க பாப்பாரு மல்டிவர்ஸ் பத்தி. இதனால வந்து நிறைய பிரச்சனை வரலாம் புரிய வைக்க பாப்பாரு. பட் ஆனா நம்ம என்ன சொன்னா என்னங்க, நம்ம ஸ்பைடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன், சோ பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமா தான் இருப்பாரு. அதனால என்ன பண்றாருன்னா மிரர் டைமென்ஷனுக்குள்ள நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே
பிடிபட வச்சு அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு அவரோட ஸ்லிங் ரிங் இருந்தா வந்துட்டு வெளியில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கிறது மட்டும் இல்லாம நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச மிரர் டைமென்ஷனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிக்க வச்சிடறாரு. அடுத்து வந்து நம்ம ஆட்மே கூட சேர்ந்து நம்ம எல்லா வில்லனையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்துட்டு நிறைய ஹாப்பியோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாப்ல. சோ அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டார்க் டெக்னாலஜி வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டேவிஸ் வந்து கியூர் பண்ணிடுறாருங்க. சோ அவருக்கு இருந்த அந்த மெயின் பிரச்சனையே அந்த ஆர்ம்ஸோட அந்த சிப் வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் வில்லனா இருக்கிறதுக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணுவோம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லவர் ஆயிடுறாருங்க, அகிம்சாவாதி மாதிரி ஆயிடுறாரு. சோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் கியூர் ஆயிருந்தாலுமே நம்ம கிரீன் காப்ளின் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம நார்மன் ஆஸ்பானா இருந்தவர் அந்த சமயத்துல கிரீன் காப்ளினா மாறது மட்டும் இல்லாம மத்த வில்லன்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. சோ நம்ம எலக்ட்ரோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிசார்ட் அண்ட் சாண்ட்மேன் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட் வரும். பட் ஆனா அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா நம்ம கிரீன் காப்ளின் வந்துட்டு ஆண்ட் மேவை வந்து பாத்தீங்கன்னா தாக்கிடுறாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட் மே வந்து கீழே தான் விழுந்திருக்காங்க. பட் ஆனா பீட்டர் வந்துட்டு சரி உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தெரிய வருது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிளட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. சோ கிட்டத்தட்ட அவங்க சாக போறாங்க தான். பட் ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் மேனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. சோ அந்த ஃப்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்றாங்க என்னன்னா வித் கிரேட் பவர் தேர் மஸ்ட் ஆல்சோ கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட் மே சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்துடுறாங்க. சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென் போனதுக்கு அப்புறம் எப்பவுமே ஆண்ட் மே தான் வந்து நம்ம ஸ்பைடி கூட இருப்பாங்க. பட் ஆனா இந்த சமயத்துல ஸ்பைடிக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கிள் பென்னை பார்த்ததே கிடையாது. இப்ப இருக்கிற ஆண்ட் மேவுமே இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட என்னங்க சொல்றது அவருக்கு யாருமே இல்லைங்க. ஸோ இப்போ 2 பேர் தான் இருக்காங்க, நம்ம நெட் இருக்காங்க, அதே சமயம் எம்ஜே 2 பேர் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் லவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அவர் உடஞ்சு போயிருக்க. இன்னொரு பக்கம் நம்ம நெட் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ஸ்லிங் ரிங்கை வந்துட்டு இவர்கிட்ட வச்சிருப்பாரு. ஸோ எம்ஜேவும் அவரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம பார்க்கர் வந்துட்டு இங்க வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ பேசுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ரிங்கு வேற அவர் கையில் மாட்டிருப்பாரு. அதனால ஒரு போர்ட்டல் வந்து உருவான மாதிரி இருக்கும். சரி ஓகே நீ பீட்டர் பார்க்கரை வர வைக்கிறதுக்கு நீ வந்துட்டு அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணுவாப்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா முதல் பீட்டர் யாருன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பீட்டர் தான். அப்படியே உள்ள ஒரு ஜம்ப் பண்ணி வரும்போது தலையா அப்படிதான் இருந்துச்சு. சோ நீ பீட்டர் இல்ல நான் பீட்டர் தான், நீ ஸ்பைடர்மேன் இல்ல நான் ஸ்பைடர்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்க. நம்ம எம்ஜி வந்து பாத்தீங்கன்னா அலப்பற பண்ணுவாங்க நீ நிஜமாலுமே ஸ்பைடர்மேன் தானே சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து மேலலாம் நடக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அலப்பறையா இருக்கும். பட் ஆனா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்மளோட பீட்டர்ங்கன்னு சொல்லி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தலைமை வராங்க. சோ நம்ம டாபி மெக்யூரி ஸ்பைடர்மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுறாரு. ஆனா அவர் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்னோட உதவி தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. சோ நம்மளோட டாபி மெக்யூரி ஸ்பைடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சென்ஸ் ஆயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் சரி ஓகே உங்களோட ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபி மேக்கரை கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டை தெரியாத நம்மளோட டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்குற தேடி எல்லாருமே வந்து போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் வந்துட்டு ரொம்பவே உடஞ்சிருக்காருங்க. ஸோ எல்லாத்தையும் விட்டுறலாம் இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பிக்கையே இழந்துட்டு பட் ஆனால் வந்துட்டு இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த இடத்துல வந்துட்டு த கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைலாக் சொல்லும்போது இது வந்துட்டு அங்கிள் பென் சொன்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க விரும்பி அவங்களை வந்துட்டு அவங்க இழந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி கார்ஃபீல்டை பார்க்கும்போது ரொம்பவே மன சங்கடமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்காக நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்குள்ள மற்ற 2 ஸ்பைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்ததுனால 3 ஸ்பைடையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வில்லன்ஸை வந்துட்டு அவங்க யூனிவர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களை கியூர் பண்ணுங்கிறத முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கியூர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம டாபி மெக்கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சீரம் ஃபார் கிரீன் கோப்ளின் வந்து தயாரிக்கிறாரு. ஸோ நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் வந்துட்டு லிசார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிடோட் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டாம் ஹாலண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்மேனுக்கும் எலக்ட்ரோக்கும் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கியூரை வந்து தயாரிக்கிறாரு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வில்லன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆக்டிவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தான். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீம் வந்து ரீக்ரியேட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். சரி ஓகே அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகிறாங்க. ஸோ போர்ட்டல் மூலமாக போகிறது மட்டும் இல்லாமல் பட் ஆனால் நம்ம நெட்டும் அதே சமயம் எம்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்லேயே தான் இருக்காங்க. ஓகேங்களா அந்த சமயத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பியூகளுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு. நான் உங்களுக்காக தான் இருக்கேன், நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்லி நெய்பர் ஸ்பைடர்மேன் தான் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எதுக்காக அவர் ஆக்சுவலாக பண்றாருன்னா இந்த ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணா ஸோ அவர் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு லிசானும் சரி எலக்ட்ரோ சாண்ட்மேன் எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் பண்றாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா சும்மா நல்ல கான்வர்சேஷன் தான். ஸோ எல்லாருமே அவங்க யார் கூடலாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சங்கடமா பேசிட்டு இருப்பாரு. உங்க அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கூட சண்டை போட்டது நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் காய் கூட சண்டை போட்டிருக்கேன், அவன்
மெஷின் மாதிரி ஒருத்தர் வந்திருந்தா ரைனோசரஸ் மாதிரி வேஷம் போட்டு இப்படி எல்லாம் தான் பேசிட்டு இருப்பாரே தவிர்த்து உங்களுக்கெல்லாம் நான் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே சங்கடமாயிருவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏலியன்ஸ் ஸ்பேஸ் சூட்டெல்லாம் வெளியில் போய் நம்ம டாம் ஹாலண்ட் சண்டை போட்டிருப்பாரு. அதே சமயம் நம்ம டோபி மெக்யூரி வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. ஸோ வேணாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்பைடி வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் பெருசாக சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே டோபி மெக்யூரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பேசாதரா, நீ எப்பவுமே அமேசிங் தான், ஓகேவா, அது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுவாரு. ஆனால் அந்த சமயத்தில் என்ன சொல்றதுங்க, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்று இருக்குங்க. தலைமகனே கலங்காதரா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இதனால தாங்க அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வேணும்னு எல்லாருக்குமே தோணுது. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு சங்கடமான விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வராங்க. ஸோ 3 பேர் கோஆர்டினேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவனால சரியா சண்டை போட முடியல, கோஆர்டினேஷன் கரெக்டாக இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு கோஆர்டினேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வேலை செஞ்சதே கிடையாதா, நான் வந்துட்டு பெருமைக்காக சொல்லுவேன், நான் வந்து அவெஞ்சர்ஸ் கூட இருந்திருக்கேன் அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம டோபி வந்து சொல்லுவாப்ல, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் கூடயா, அப்படியா, யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது தான். சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க, இது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ஆண்ட்மே சொன்ன மாதிரி அந்த ஸ்பைடி சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க டிங்கிள் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை வச்சு நம்ம வந்துட்டு கோஆர்டினேட்டா சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கூட சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் அந்த இடத்துல லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த சமயத்தில் அவர் வாயில சொல்லுங்க, மனசுல இருந்து சொல்லியிருக்காருங்க. பட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து வேற லெவல்ல ஒரு ஃபைட்டு அவங்க பிளான் பண்ணபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனிமியும் தனித்தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணணும். அதே சமயம் ஒரே நேரத்தில் 3 பேரையும் கியூர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாண்ட் மேனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணிடுறாங்க 3 பேர் சேர்ந்து. பட் ஆனால் அதை தொடர்ந்து லிசார்டை கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லிசார்ட் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி நம்ம எம்ஜேவையும் நெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா துரத்துக்கா போவார். பட் ஆனால் இருந்தாலுமே அங்கிருந்து அவங்க ஸ்லிங்கரிங்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தப்பிச்சு வந்துருவாங்க தான். பட் ஆனால் அப்படி தப்பிச்சு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் வந்து பிடிக்கிறது மட்டும் இல்லாம ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கியூரை வந்துட்டு கரெக்டாக லிசார்ட் வந்து கடிக்க வரும்போது வாயில சுட்டுருவாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகி ஸோ லிசார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடாரு. பட் ஆனால் அந்த சமயத்தில் நர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வந்து தெரியாதனமே ஆக்சிடென்ட்லாம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் டைமென்ஷன்ல இருந்து வெளியில வந்துருவாரு. ஆனால் வெளியில அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட் சொல்றாரு, இந்த மாதிரி பீட்டரோட பிளான் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் தெரிய வருது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக மாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சுக்கு புரிய வருது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கிட்ட தான் அந்த மெஷினா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ல வந்துட்டு ஒரு இதுக்குள்ள வச்சிருப்பாரு இல்லையா கேஸ்டிங் பண்ணி. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த நெட் கிட்ட இருந்து அதை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்லிங்கரிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு அவரை பார்த்தீங்கன்னா பீட்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் 2 பீட்டர் 3 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேனும் நம்ம டோபி மெக்யூரி 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஓவர் பவர்டான எலக்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தலாம் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட வேற ஆர்க் கிரியேட்டர் இருக்கிறனால அவர் வந்து கட்டுப்படுத்த ரொம்பவே கஷ்டமா இருக்கிற பட்சத்துக்கு நம்ம ஆக்டிவேஸ் அந்த டக்குன்னு வரது மட்டும் இல்லாம ஆர்க் கிரியேட்டர் அவரோட கையிலிருந்து புடுங்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த கியூரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ இந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆயிடுறாரு. ஸோ நம்ம பீட்டர் 3 ஆன ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வந்து நேரா போயிட்டு நம்ம எலக்ட்ரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரு சொல்லுவார் எலக்ட்ரோ, அந்த மாதிரி உன்னோட முகம் நல்லா அழகா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சரி ஓகே நீ வந்து பிளாக் ஸ்பைடர்மேனா இருப்பேன்னு நினைச்சேன், பட் ஆனா வந்துட்டு ஓகே பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஆனா ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஸ்பைடர்மேன் கண்டிப்பா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ பிளாக் ஸ்பைடர்மேன் பிளாக் ஸ்பைடர்மேன் சூட்ல வர ஸ்பைடர்மேன் நினைச்சுக்காதீங்க. ஸோ பிளாக் ஸ்பைடர்மேன் ஸோ யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மைல்ஸ் மோரல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா டீஸ் பண்றாங்க. பட் ஆனா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம டோபி மெக்யூரியும் அதே சமயம் ஆக்டோ ஆக்டிவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே பேசிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் கிட்ட நேரா பேசுறதுக்காக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைடர்மேன் ஒன்னா கூடும்போது என்னடா இது யாரா இத்தனை பேரும் சொல்லி அவரே முடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஓகே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இவங்க தான் நாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு அலப்பறம் பண்ணிருப்பார். பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு எவனா தான் என்ன கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு மேலே துப்பட்டா தலையில கட்டிட்டு நம்ம கிரீன் காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா பாம் எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருப்பாரு. பட் அந்த சமயத்தில் அந்த மெஷினாக்குள்ள அதாவது அந்த ஸ்பெல் கேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாருல ஒரு பாக்ஸ். ஸோ அதுக்குள்ள அந்த பம்கின் பாம் போய் சிக்கிக்குங்க அந்த காப்ளின் வீசுற அந்த பாம். ஸோ அந்த சமயத்தில் அந்த பாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிரும். வெடிக்கனால என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி அந்த ஸ்பெல் இருக்கு இல்லையா. ஸோ பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறது எல்லாரும் மறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. ஏன்னா பீட் வந்து நடுவில் நிறைய குழப்பமா பேசினதுனால. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் வெடிச்சனால அந்த ஸ்பெல் வந்துட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா சதறிடுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கிறது. அதாவது எல்லா யூனிவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த வானமே கிழிஞ்சிருக்கு. ஆனா இப்படி மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எம்ஜே வந்துட்டு தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே வந்துருவாங்க. ஸோ நம்ம டாம் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலான்னு சொல்லிட்டு குதிப்பாரு தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் வந்துட்டு அவ சாகட்டான்னு சொல்லி நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நகத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுவாரு. பட் இருந்தாலுமே அந்த சமயத்தில் தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீன். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மேலே ஜம்ப் பண்ணிடுவாரு. ஸோ அவர் அமேசிங் ஸ்பைடர்மேன்ல பண்ண மிஸ்டேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவென் ஸ்டேசியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெப் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அந்த சமயத்தில் அவர் ஃபர்ஸ்ட் வெப் விடுவார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குவென் ஸ்டேசி வந்து இறந்துருப்பாங்க. பட் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் எம்ஜேவை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெப் விட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகா லேண்ட் ஆவாரு. ஸோ இந்த சமயத்தில் தாங்க தலைவன்
யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழுதுருவாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவென் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த வேற வந்துட்டு ஏதோ ஒரு மீம் பேஜ்லங்க, எந்த மீம் பேஜ்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதான் நான் ஆக்சுவலாக தமிழ்லேயே அந்த பிக்சர் வச்சிருப்பேன். ஸோ அந்த பிக்சர் வந்து இந்த படம் முடிச்சுட்டு நான் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனசே உடையிற மாதிரி ஆயிடுச்சு. குவென் ஸ்டேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ம நிலையில பக்கத்துல இருந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழகா எடிட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அதை பார்க்கும்போது கண் கலங்கிருச்சுங்க. என்னதான் அவரோட யூனிவர்ஸ்ல அவரோட லவ்டு ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் காப்பாற்ற முடியினாலும் இந்த யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே இருக்கிற இன்னொருத்தங்களை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுல சந்தோஷமா தான் இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விடியல் வருது. ஸோ விடியல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாம் ஹாலண்டோட பீட்டர் பார்க்கறோம். அதே சமயம் வந்துட்டு நம்ம கிரீன் காப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சண்டை போட்டுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கிரீன் காப்ளின் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி என்ன வந்துட்டு கியூர் ஆகி நீ உலகத்துக்கே அனுப்ப போறே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லடா என் கையாலே உன்னை சாகடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நம்ம ஹோம் கமிங்லேருந்து சிவில் வார்லேருந்து ஃபார் ஃப்ரம் ஹோம் வரைக்கும் பார்த்த பீட்டரே கிடையாதுங்க. அந்த மாதிரி இல்லாமல் சும்மா வேற மாதிரி மாறி விட்டு மூஞ்சியா சதைச்சிருவாரு. ஸோ முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கோவமாயிருவாருங்க. ஸோ ஆட்மே செத்ததுக்கு கிரீன் காப்ளினை போட்டு அடி நடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட அவரோட கிளைடர் வச்சு திரும்பவுமே குத்தி சாகடிக்கலான்னு போகும்போது பட் ஆனால் நம்ம டாபி மெக்யூரி ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுவாரு. பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் என்ன பண்ணுவாருன்னா டாபி மெக்யூரியோட முதுகிலே குத்திடுவாரு. ஸோ நீங்க சிம்பிளா வந்து கேட்கலாம், ஏன்டா வந்து ஸ்பைடி சென்ஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஸ்பைடர்மேன் ஒன்ல வந்துட்டு அவர் கிளைடர் பின்னாடி இருந்து வரும்போது சென்ஸ் ஆகி ஜம்ப் பண்ணிருப்பாரு. பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்துட்டு ஏன் வந்துட்டு சென்ஸ் பண்ணல, பின்னாடி எப்படி குத்தினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது லாட் ஆஃப் எமோஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பைடர்மேன்லேயே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் டாபி மேக்கர் வந்துட்டு அவரோட பவர் வந்து இழந்திருப்பாரு தான். ஸோ ஸ்பைடர்மேன் 2ல அதுக்கப்புறம் தான் ஒரு நார்மலா லைஃப் லீட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல கோவத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவரை கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. ஸோ ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற அந்த சமயத்தில் அந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டாபி மேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல குத்திடுறாரு நம்ம கிரீன் காப்ளின். ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிடோட் சீரம் வந்துட்டு நம்ம டாம் ஹாலண்ட் கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாம டாம் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் மேல இருக்கிற கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா கழுத்திலே வச்சு சொருகிடுவாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உன்னை கொல்ல முடியல, பட் இருந்தாலும் இதை வச்சு உன்னை சரிவாக்குற மாதிரி நான் உன்னை கொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெறியோட குத்துற மாதிரி தான் கழுத்து மேலே குத்திடுவாரு. ஸோ குத்துறது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல கியூர் ஆக இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வந்து டாபி மேக்கருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபி மேக்கரி கூட இருக்க இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மல்டிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டு இருக்காரு அவரோட ஸ்பெல் எல்லாம் வச்சு. ஏன்னா எல்லாருமே அவங்களோட ரியாலிட்டியிலேருந்து இந்த ரியாலிட்டிக்குள்ள வர பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் நேராக போயிட்டு இந்த மாதிரி புது ஸ்பெல் ஒன்று போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. ஸோ அது என்னன்னா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறதே மறந்துடணும் அப்படிங்கிறதா அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்பெல். பட் ஆனால் இந்த சமயத்தில் பீட்டர் பார்க்கர் யாருங்கிறதே எல்லாரும் மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லை வந்து போட சொல்லுவாரு. ஸோ நான் யாருன்னு எல்லாருமே மறந்துட்டா கண்டிப்பாக இதெல்லாமே சரியாகும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக ஆகும் தான். அது வந்துட்டு முட்டாள்தனம், உன்னை விரும்புறவங்க உனக்கு வேண்டியவங்க நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் பிடிச்சதான் பேசுவாரு. ஒரு நிமிஷம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணியே வந்துருங்க. நாங்கள் எல்லாருமே உன்னை மறந்துடுவோம், உன்னோட நினைவுகள் கூட எங்ககிட்ட இருக்காது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பரவாயில்லன்னு சொல்லுவாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனாவே இருந்துக்கிறேன், பீட்டர் பார்க்கர் யாரும் தெரியாமையே போட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கு. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு மனசு வரல தான். பட் இருந்தாலும் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாருக்கும் போய் குட் பை சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. ஸோ அந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்ம பீட்டர் பார்க்கர் கிட்டையும் அதாவது நம்ம டாபி மேக்கர் கிட்டையும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு என்ன பேசுனே தெரியல, பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புவார் தான். பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அதானே பண்ணுவோம், நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபி சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம கிளம்புறாரு. கிட்டத்தட்ட அவங்க ஸ்பைடி சென்ஸ் மூலமா தான் பேசிக்கிட்டாங்க போல. பட் ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி தேங்க்யூன்னு சொல்லுவாருங்க. உண்மையாலுமேங்க இப்படி ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா இனி ஃபியூச்சர்ல வர எந்த மூவிலையும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ 3 ஸ்பைடர்மேன் ஒரே ஃப்ரேம்ல ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா அதுவே டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹிண்ட்ல வந்துட்டு படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் வரும்போது ஆக்சுவலாக அது கிளைமேக்ஸ் தான், பட் எண்டிங்க்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அது என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ 3 பேரையுமே கட்டி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கிளம்ப நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெட் கிட்டையும் அதே சமயம் எம்ஜே கிட்ட போய் பேசுவார். பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு என்ன எல்லாரும் மறக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறக்க போறோம் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு எம்ஜே வளர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிட்ட எப்பவுமே நிறைய வழி இருக்குமே, ஏன் இதை தான் பண்ணுமா, வேற ஏதாவது வழி இருக்குமே சொல்லும்போது வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பீட்டர் சொல்றது மட்டும் இல்லாம நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. ப்ராமிஸ் பண்றா திரும்பவே நீ எங்ககிட்ட வந்து பேசுவ, எங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லுவ, எங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீ என் ஃப்ரெண்டா இருந்த, நீ அவளுக்கு இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி நம்ம 2 பேரும் எல்லாருமே ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு திரும்பவுமே அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றான்னு சொல்லி சத்தியமெல்லாம் கேட்பாரு. கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் எம்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லவ் எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் இல்லாம திரும்பவே நம்ம பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ டூன்னு சொல்ல வர்றாரு. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நீ லவ் யூ டூ சொல்ல வேணாம், நீ வந்துட்டு திரும்பவுமே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் கூட இருந்தேங்கிறது நீ எனக்கு ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து லவ் யூ டூ அப்படிங்கறத சொல்லி நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜேக்கு புருவத்துக்கு மேல ஒரு காயம் இருக்கும். அந்த சின்ன காயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஜேவும் பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியருக்கு மனசே இல்லாமல் ஃப்ரெண்டையும் அதே சமயம் அவரையும் விட்டு பிரியறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போடுறாரு. போடும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது மற்ற வில்லன்ஸ் அண்ட் மற்ற ஸ்பைடிஸ் எல்லாருமே அவங்க யூனிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஷேடோ ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு நியூஸ். அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோலதை வந்து பார்த்தீங்கன்னா முகமுடி போட்டு முகத்தை மறைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஜோனா ஜேம்சன் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பைடர்மேன் வந்து ஒரு பேடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்ப அப்பயே தெரிஞ்சு போச்சு எல்லாமே பேக் டு நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த உலகத்தில் இருந்தா அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாமல் போயிருதுங்க. அதுக்கப்புறம் தான் சில நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே திரும்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜேவையும் அதே சமயம் நெட்டையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து போறாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடியில் வந்து பிளேஸ் ஆயிருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே வந்துட்டு அவங்களோட கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பேசுனே தெரியாத தொடர்ந்து. பட் ஆனால் ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரு. ஸோ அவங்க காஃபியை பேக் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடியை கொஞ்சம் லைட்டாக நகர்த்துவாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா என்னால் இவளுக்கு கஷ்டம் தான், அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும், நான் அவ கூட இல்லாமல் இருந்தாலும் அவன் நிம்மதியாக தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் அதை மனசில் நினச்சிக்கிட்டு அவர் யார் என்னன்னு சொல்ல வரதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாரு. ரொம்பவே சங்கடமாக இருக்கு இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டருக்கு யாருமே இல்லைங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நோ வே ஹோம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அவர் குடும்பத்திலையும் சரி அவரோட நெருக்கத்திலையும் சரி நெய்பர்ஹுட்லையும் சரி பீட்டருக்குன்னு யாரும் கிடையாது. ஸ்பைடர்மேன் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருக்காங்களே தவிர்த்து பீட்டருக்குன்னு யாருமே இல்லை. ஸோ ரொம்பவே பாவமாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னத படங்களால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனாகவும் பீட்டர் பார்க்கராகவும் நடிச்சிருப்பாரு. பட் ஆனால் இந்த படத்தில் ஸ்பைடர்மேனாகவும் பீட்டர் பார்க்கராகவும் வாழ்ந்துருப்பாருங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மேயோட அந்த ஒரு கிரேவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஸோ கடைசி அந்த ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி ஹோகன் வந்துட்டு கூட நின்றுருப்பாங்க. உங்களுக்கு இவளை எப்படி தெரியும் அப்படி மாதிரி கேட்கும்போது ஸ்பைடர்மேன் மூலியமா தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் சரி ஓகே உன்னை பார்த்துக்கு சந்தோஷம் சொல்லிட்டு ஹாப்பியை சொல்லுவார். ஸோ ஹாப்பிக்கு கூட நம்ம பீட்டர் யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பேசாமல் அங்கிருந்து கிளம்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புது வாழ்க்கையை கேரி ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனாவே அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட சூட்டை போட்டு அவரோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிமினல்ஸோட ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவே அவர் ஸ்பைடர்மேனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பிரச்சனையை தேடி போக ஸோ அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி இன்னும் இந்த படம் முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. என்ன நீங்க கேட்டீங்கன்னா வெனாமோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்குள்ள நம்ம எடி பிராக்கும் வேணாமும் வந்திருப்பாங்க தான். பட் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு பார்ல உட்காந்து சரியான மப்ல பார் டெண்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கதைகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ தானோஸ் பத்தி அதுக்கப்புறம் அயன்மேன் பத்தி அப்புறம் ஹல்க பத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற வேணாம் வந்துட்டு என்னடே அவனுங்க எல்லாரும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை தான் நானும் போன நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னை நம்ப மாட்டேங்கிற, ஆனா வந்துட்டு அவன் சொல்றதை வந்துட்டு ஏன்டா குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வேணாம் வேற உள்ள இருந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கும். சரி ஓகே இப்போ இவ்வளவு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்ப நான் ஸ்பைடர்மேன் கிட்ட போய் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்பெல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டிருப்பாரு போல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி காசு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பார் டெண்டர் கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ மறைஞ்சு போகும்போது அவ்வளோதான், இவன் காசும் கொடுக்கல டிப்ஸும் கொடுக்கல அப்படியே போயிட்டான் காருமோ. இவங்க கிட்ட பேசினதாண்டா டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு போக, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவர் அப்படி மறைஞ்சு போகும்போது வெனாமோட ஒரு சின்ன துளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அந்த வெனாமோட அந்த சின்ன துளி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க அந்த இடத்துல கோஸ் பண்ணி தான் அந்த மொத்த படமே முடியுது. ஸோ இதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மிட் கிரெடிட் சீன். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட டீசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீனா விட்டுருந்தாரு. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன நீங்க கேட்டீங்கன்னா நம்ம சொல்றது சொல்லியிருந்தேன்ல, என்ன நீங்க கேட்டீங்கன்னா நம்ம எம்ஜே வந்துட்டு பீட்டர் பார்க்கர் காஃபி கொடுக்கும்போது we are happy to serve you அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதி இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க வி அப்படிங்கும் போதே நம்ம நெட்டும் சரி எம்ஜே சரி பீட்டர் பார்க்கர் கூட தான் இருந்திருப்பாங்க. ஸோ உங்க கூட நான் வேலை செஞ்சதுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் ஆகிற மாதிரி இன்டெரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்துட்டு நான் ஸ்பைடர்மேன் சூட் போட்டு புதுசாக ஒரு பிரச்சனை சொல்லிட்டு கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே கப் அந்த காஃபி கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜூம் போவாங்க. அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா 3 ஸ்பைடர்மேனும் சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணியிருக்கோம், அதாவது மக்களுக்கு நாங்கள் 3 ஸ்பைடர்மேனும் ஒன்னா காட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 3 ஸ்பைடர்மேன் ஒன்றா காட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சங்கடமே எனக்கு வந்துருச்சு. ஸோ ஏன் நல்லா தான் இருந்துச்சு. மேபி அவங்க 3 ஸ்பைடர்மேனை சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்பைடர்மேன் அண்ட் அந்த பீட்டர் பார்க்கோட மொத்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி அண்ட் ஃபேமிலி கம்யூனிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இனிமேல் நம்ம பீட்டர் பார்க்க தனியாக தான் இருக்க போறாரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். ஸோ எதை வேணா இருக்கலாம். பட் ஆனால் இருந்தாலுமே ரொம்பவே நல்ல படம், பெஸ்ட் மூவி, ஸ்பைடர்மேன் மூவிலே பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் 3 ஸ்பைடர்மேன் இருக்கிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், அதிகமாக இருந்திருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த கொஞ்ச நேரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனசுக்குள்ளே இருக்காங்க, வெளியிலே போகல அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகேங்க, இதோட பார்த்தீங்கன்னா நோ வே ஹோம் வரைக்கும் நம்ம எல்லா படத்தையும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்பவே லாங்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 6 படத்தை ஒரே வீடியோவில் பார்க்கணும்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். நோ வே ஹோம் மட்டும் தான் பெருசாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நோ வே ஹோம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் மற்ற 5 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப் தான் பண்ணியிருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நோ வே ஹோம் வந்து பெருசாக இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் இருந்தால் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்க முடியும் உங்களோட நம்பர் பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் அண்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.